இது பாடு யாருன்னா ஒருத்தர் பாடு. It's okay. Hallelujah. 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 Thank you, Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. கால வேலைலாம் நாம் யாரும் நம்மளுடைய முழு மனதோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி வேணாலும் மேக் யோர் செல்ஃப் ஃப்ரீ அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 30 minutes we are just going to worship our Lord. We are going to seek His presence. அவருடைய பிரசன்னத்தினால நாம் நிரம்ப போகிறோம். ஆமென். அவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியாகவே உங்கள் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்கள் பாட ஆரம்பிங்க. Thank you, Lord. Hallelujah. நன்றி ராஜா. Thank you. Thank you, Daddy. Thank you, Lord. Thank you for this new day. இந்த புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Your mercies are new every morning, Lord. And we have come here seeking your mercy, Daddy. To be filled with this new mercies once again, Lord. அப்பா உங்க காலை தோறும் புதிதாக இருக்கிறவங்க கிருபை, புதிதாக இருக்கிறவங்க இரக்கங்களால் நாங்கள் நிரம்ப கொள்ள ராஜா. அதனால் நாங்கள் நிரம்புபடியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. We want to get drenched in the showers of your blessings, Lord. In the showers of your mercy and grace, Lord, this morning. We want to be drenched once again, Lord. முழுமையாய் நனைகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு ராஜா, உங்க காருண்யம் ராஜா, உங்க கருணை, உங்க அருள் ஆண்டவரை ஒவ்வொன்றிலும் நிரம்பும்படியாய். To be drenched, Lord. To be soaked in your presence ஆண்டவரே. அதே நாங்கள் விரும்புகிறோம். இந்த காலவேளையில வேற எதுவும் இல்லை ராஜா. உங்க பிரசன்னம் மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம். We want to be soaked in your presence, Daddy, this morning. ஓ விலையெல்லாம் உங்க பிரசன்னம் ஆண்டவரே. ஓ ஜீவனை தந்து கொடுத்த இந்த பிரசன்னம் ஆண்டவரே. ஜீவனை தந்து எங்களை விலைக்கரை தந்து வாங்கி கொண்ட இந்த பிரசன்னம், இந்த கல்வாரி அன்பின் பிரசன்னம் எங்களை நிரப்பற்றும் இந்த கால வேளையில. ரஷேக்கே மரதுல மோக்கரோ. I need you more than yesterday. I need you more than words can say. I need you, Lord. Solvama. I need you more than yesterday. I need you more than words can say. I need you, Lord. More than the air I breathe, more than the song I sing, more than my next heartbeat, more than anything, I need you, Lord. More than the air I breathe, more than the song I sing, more than my next heartbeat, more than anything, I need you, Lord. Yes, Lord. More than the air I breathe, more than the song I sing, more than my next heartbeat, Lord. More than my next heartbeat now, I need you. I need you, Lord. More than the air I breathe, more than the song I sing, more than my next heartbeat, more than anything, I need you. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து I need you more than yesterday. I need you
more than words can say. I need you, Lord. அவரை நோக்கி I need you more than yesterday. I need you more. I need you more than words can say. I need you, Lord. I need you more than yesterday. I need you more than words can say. I need you, Lord, more than the air I breathe, more than the song I sing, more than my next heartbeat, more than anything. I need you, Lord. How many of you all want the Lord more than the next heartbeat, more than the air I breathe, Lord? I need you. I need you into this day, Lord. Daddy, thank you, Lord. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் உங்க பிரசன்னமே. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே அப்பா, பிரசன்னம் பிரசன்னமே சுவே, பிரசன்னம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் உங்க பிரசன்னம் அப்பா, என் ஆற்றலெல்லாம் உங்க பிரசன்னம் தான், என் ஆசையெல்லாம் உங்க பிரசன்னம் தான். பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. வேண்டாம் என்று ஓடிய பின் துரத்தி என்னை அணைத்திடுதே, வேண்டாம் என்று ஓடிய பின் துரத்தி என்னை அணைத்திடுதே, போகும் தூரம் வெகு தூரமே என்று என்ன பலனா நீரே, போகும் தூரம் வெகு தூரமே என்று என்ன பலனா நீரே, பிரசன்னம் பிரசன்னமே அப்பா, பிரசன்னம் பிரசன்னமே சுப்பா உங்க பிரசன்னம் இயேசுவே ராஜாவே, இந்த பிரசன்னம் ஆண்டவரே, உங்க ஜீவனின் பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம், உங்க தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம், எங்களை தொடுகிற உங்க பிரசன்னத்தை நாங்கள் ஆசைப்படுகிறோம் ராஜா. இந்த கால வேலை எங்க ஆசை எல்லாம் உங்க பிரசன்னம் தான் ராஜா, பிரசன்னமே, ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. நான் பெற்றது நான் கண்டது நிலையானது பிரசன்னமே அப்பா, நான் பெற்றது நான் கண்டது நிலையானது பிரசன்னமே. எளியவனாய் சான்றோர்கள் முன் நிறுத்துவது பிரசன்னமே, எளியவனாய் சான்றோர்கள் முன் நிறுத்துவதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமே,
பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னம். ஒவ்வொருத்தருக்கும் உங்க பிரசன்னம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. ஷேக்ரமரதுலபோ ரேக்ரமரி ஹண்டரபோ. இந்த கால வேளையில உங்க பிரசனத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம், உங்க பிரசனத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் ராஜா. மாநீரோட தேடுவது போல இந்த கால வேளை உங்க பிரசனத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசனத்துக்குள்ள மறைந்து கொள்ள நாங்க விரும்புகிறோம் அப்பா. உங்க பிரசனத்துக்குள்ள நாங்க மறைந்து கொள்ள விரும்புகிறோம் இந்த கால வேளையில. You are a hiding place, Lord. You are a secret place this morning, Lord. நாங்க நம்பி இருக்கிற புகழிடம் நீங்க, நாங்க நம்பி இருக்கிற மறைவிடம் நீங்க ராஜா. ஹalleluya. ரதல முஷதர போக்கரோ. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம் தான் எனது முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனமே எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனது முகவரி, உங்க பிரசனமே எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குதத்தம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குதத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்ன. அழகு பார்ப்பதுங்க பிரசனம். போகாத என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. உங்க பிரசனம் தான் எனது முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனது முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. காலவேள உங்க பிரசனம் தான் எனது முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம் தான் எனது. அழகான பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உங்க பிரசனம். Let your presence touch each and everyone here, Lord. உங்க பிரசனம் தான் எனது முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி.
எங்கள் அடையாளம் உங்கள் பிரசனம் தான் ராஜா. எங்கள் முகவரி உங்கள் பிரசனம் தான் ராஜா. We are in you, Lord. நாங்கள் தங்கி இருக்கிற இடம் நீங்க ராஜா. My location is in you and that is why my address is you, Lord. என் முகவரி நீங்க தான் ராஜா. என் அடையாளம் நீங்க தான் ஆண்டவரே. என்னை முன் நிறுத்துகிறது நீங்க தான் ராஜா. என் தலையை நிமிர செய்கிறது நீங்க தான் ராஜா. விலை போகா என்ன மலை மேல நிறுத்தி அழகு பார்ப்பது உங்க பிரசனம் ராஜா. என் அழகு பார்ப்பது உங்க பிரசனம் ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ராஜா. We give you all the glory. ரதுலம ஷகரதலம. ஒரு 2 minutes எல்லாரும் வாய்களை திறந்து அவருடைய பிரசனத்தை எண்ணி அந்நிய பாஷைகளால ஜெபிக்க ஆரம்பிங்க. You will start feeling his presence now. அவர் நம்மை தொடுகிற அந்த பிரசனம், அந்த tangible-ஆன பிரசனத்தை நான் உணர்கிறேன். Your bodies will feel that tangible presence of God right now. மஷேகே பரதுலமோ மராதுலக்கரா ரேசூர மரிஹண்டரதுனா. அழகு பார்க்கிறவங்க பிரசனம், மலை மேல நிறுத்துகிறவங்க பிரசனம், மறுரூபமாக்குகிற பிரசனம், பலவீனன பலவானாய் மாற்றுகிற பிரசனம் ராஜா. ஓ ரஷேகே மரதுலமோகனோ ரதலமோகனோ. பலவான்களா இருக்கிற அந்த பிரசனம், தேவனுக்குள்ள பலவான்களா இருக்கிற பிரசனத்தை நான் பேசுகிற மராஷேகோனோ ரதலமோ மரதலமோ ஷதரா. ஓ எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவிடமே, எங்கள் புகழிடமே, எங்கள் பலனே, உமக்கு நன்றி ராஜா. Thank you, Lord. ரதலமோ ஷகரமோ குரமரி அந்தரா ரேகோரோ ஷதரமோ மரிக்கனா. உன்னதமானவரே, உங்க மறைவுக்குள்ளா நாங்க இருக்கிறோம், உங்க நிழலுக்குள்ளா நாங்க இருக்கிறோம் இந்த கால வேளையில. ஹல்லேலூயா. எங்கள் ஆதரவே, எங்கள் மாதயவே, எங்கள் பலனே, நான் நம்பும் புகழிடமே. எங்கள் ஆதரவே, எங்கள் மாதயவே, எங்கள் திடனே, நான் தங்கும் புகழிடம். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? எங்கள் ஆதரவே, எங்கள் மாதயவே, எங்கள் திடனே, நான் நம்பும் மறையின் மறைவிடமே. எங்கள் ஆதரவே, எங்கள் மாதயமே, எங்கள் திடனே, நான் தங்கும் புகழிடமே. உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்தீர், ஒரு போதும் நீர் கைவிடவே மாட்டீர். உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்தீர், ஒரு போதும் நீர் கைவிடவே. Yes, Lord. இதுவரையில் நடத்தி வந்தீர், இனிமேலும் தலை நிமிர செய்வீர். இதுவரையில் என்னை நடத்தி வந்தீர், இனிமேலும் தலை நிமிர செய்வீர். எங்கள் ஆதரவே, எங்கள் மாதயவே, எங்கள் விடனே, நான் தங்கும் மறைவிடமே. எங்கள் அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆதரவே, என் மாதயவே, என் திடனே, என் பலனே, என் மறைவிடமே. எங்கள் ஆதரவே, எங்கள் மாதயவே, எங்கள் திடனே, நான் நம்பும் மறைவு என் மறைவிடமே. எங்கள் ஆதரவே, எங்கள் மாதயமே, எங்கள் பலனே, நான் நம்பும் புகழிடமே. என் மறைவிடமே, என் புகழிடமே, என் ஆதரவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் திடனே, நான் நம்பும் மறைவிடமே. எங்கள் ஆதரவே,
ஆதயமே எங்கள் திடனே, நான் தங்கும் புகழிடமே. என் கரம் பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லையே ராஜா. என் கரம் பிடித்த நாள் முதல் ராஜா, என் சிறு வயதிலிருந்து என் வாலிப நாட்களிலிருந்து இந்நாள் வரைக்கும் என்னை கைவிடவே இல்லையே ஆண்டவரே. என் கரம் பிடித்த நாயகனே உமக்கு நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். அவர் கரம் பிடித்த தேவன், கரம் விட்டு விலகாத தேவன் அவர் இருக்கிறாரே. தேங்க்யூ லார்ட். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என் கரத்தை விட்டு விடலையே ஆண்டவரே நீங்க. Shekramarakkula. In my low times, in my mountain tops, Lord, you were the same God. You were that unchanging God, Lord. மாறாதவராய் நீர் இருந்தீரே அப்பா. Thank you, Lord. நான் மாறி போன நேரத்தில் எனக்கு மாறாதவராய் இருந்தீரே. Your faithfulness was so great, Lord. This morning we remember this unchanging God. We remember your faithfulness this morning, Lord. உங்க உண்மைத்தனத்தை நாங்க ராஜா கொண்டாடுகிறோம் அப்பா. உங்க உண்மைத்தனத்தை நாங்க உயர்த்துகிறோம் ராஜா இந்த கால வேளையில. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் உயர்த்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இன்னொரு முறை, கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவீர். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் Be assured in this presence. Be restful in this presence. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். Hallelujah. 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 Yes, Lord. Hallelujah. Presence, Lord. Hallelujah. Oh, we welcome your presence. Turamara. Hallelujah. Shedadulakara. Hallelujah.
Be restful in this presence. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய பிரசன்னத்துல நாம் அமர்ந்திருப்போம். Let us take rest in His presence. Be assured that everything is going to work out for our good this morning. Hallelujah. 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 கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். என் தாயே, என் தகப்பனே, தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. 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 இயேசுவே. Hallelujah. 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 Thank you for your presence, Lord. Hallelujah. Hallelujah. Oh, we worship your name, O We Lord. worship you, Lord. We We worship exalt your name, O Lord. Hallelujah. நாமம் உயர்த்தப்படுவதாக. Hallelujah. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். We lift your name above our doubts. We lift your name above our unfaithfulness. We lift your name above our pain, sufferings. Oh, let your name be lifted higher, God. Let your name find its place right now above everything, O Lord. Hallelujah. இந்த நேரத்தில் ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஷாட்டாலா ரீகாலா தௌர ஹாந்தல ரோபோ ஷெப்ரு ஹோங்கபோ ரிகே கட்டி ஹாந்தர் எல்லோரும் வாய்களத்து ஒரு நிமிஷம் ஷேலேலா ரூட்டோ. Give him the praise and the honor that he deserves this morning. Oh hallelujah. உன் துதிகளுக்கு அவர் பாத்திரர் இருக்கிறார். Hallelujah. Oh ரிப்ரா துதியை விரும்புகிறவர் அவர். உன் துதியை விரும்புகிற தேவன் அவர். Hallelujah. Hallelujah. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று பிரித்தெடுத்தேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை வேர்பிரித்திருக்கிறார். பாருங்க, இந்த நேரத்தில் துதிங்க. ஹalleluya. துதிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. Yes Lord, in my uncertainty, Lord, I praise you and worship you, Father God. In midst of my unanswered prayers, I still make a choice to praise and worship you, O God. Hallelujah. 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 In midst of my weakness, I still make a choice to praise and worship you, O Father God, because you are a truth. Hallelujah. You are the true God. Hallelujah. Oh rashata la rabe henteri mokabose rukhandala robose. Hallelujah. Hallelujah. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழகுபடுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர் நீர். கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்மலை உண்டு. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உயர்ந்த வாழ்க்கை உண்டு. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர். அவன் என்மேல் அவன் நோக்கமா இருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த காலை நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தர் எங்களை உயர்ந்த
உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கண்கள் காண 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 ஆண்டவரே, இந்த பூமியிலையும் கூட ஆண்டவரே எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்க போகிறீரே, ஸ்தோத்திரம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. இது எங்களை உயர்த்துகிறவர் ஆயிருக்கிறீர். 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறதே, அவன் சிறுவனை அவன் குப்பையிலிருந்தும் எளியவனை தூசியிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். ஆமா பாருங்க, அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் இன்று காலையில் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். குப்பையில் இருக்கிறவர்களை, புழுதியில் இருக்கிறவர்களை, தூசியில் இருக்கிறவர்களை, குப்பையை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, தூசி ஒரு பொருட்டா எண்ணவே மாட்டாங்க. ஓதுனா அப்படியே காணா போயிடும் பாருங்க. அப்படிப்பட்டவர்களை, அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை வேதம் சொல்லுகிறது, அவர்களை உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். பாருங்க, அவர் இந்த காலில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் கொண்டுதான் அவர் நம்மோடு இருக்கிறார் பாருங்க. ராஜாக்களோடு பிரபுக்களோடு நம்மை அமர பண்ணுகிறவர். ஆமா பாருங்க. ஹல்லேலூயா. Oh, we thank you for who you are in our lives, Lord. நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள உதவி செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களோடு வார்த்தை கொண்டு நீர் இடைப்பட போகிறீரே, பலமாக வல்லமையாக அதிகாரத்தோடு நீர் வெளிப்பட போகிறீரே, ஸ்தோத்திரம். பரலோகத்தின் சத்தம் இங்கு துணிக்கப்படுவதாக. எல்லா மாம்சீகத்தை நாங்கள் தள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஓ, இது ஆவியின் நேரமா இது மாறுவதாக. ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரா இது மாறட்டும் ஆண்டவரே. ஆவியோடு என்கவுண்டரிங் தி ஸ்பிரிட் என்ற நேரமா இது மாறட்டும் ஆண்டவரே. ரிகே சாலோரமோ சிங்க்லோதி ஆந்தல் ஹோம் கபூசே ரஹோட்டே பிஹாத்துர் ஹோ கபா. We come against every work and plans of the enemy against your word. We bind and we break them in the name of Jesus now. Now Lord, right now Lord. ஆண்டவரே, இந்த காலையில் ஆண்டவர் விசேஷமாக அன்பு சகோதரிகள் நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை கொண்டு வர போகிற அன்பு சகோதரிகள் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரியோட அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, அன்பின் கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரிகளை கொண்டு ஒரு மகாபிரிய எழுப்புதலை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு டிஸ்பென்சேஷனும் கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் ஆண்டவரே சரித்திரம் சொல்லுகிறதே. இன்னைக்கு அதே போல இந்த டிஸ்பென்சேஷன்லயும் கூட ஆண்டவரே நீ சகோதரிகளை கொண்டு உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை மகளை கொண்டு ஆண்டவரே நீ மகாபிரிய எழுப்புதலை தேசங்களை கொண்டு வர போகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதுக்கு ஆதாரமாய் கர்த்தாவே எங்க சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீ கொண்டு வர போகிறீரே. ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு நீ கொண்டு வர போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதரி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மூடி மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. நாங்கள் சிறகவும் நீர் பெருகவும். இந்த காலவேளை அப்படியான ஒரு நேரமா இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ, நீர் இந்த இடத்துல பெருகுவீராக. வார்த்தை பெருகட்டும் ஆண்டவரே. ஓ ராசேக்லா ரோபோ சாப்ரஹாகா அக்கட்டர் கிரேந்தரி ஹோசன கபா அபிஷேகத்தோட ரிம்ப்ல ஹந்தல ரோசோ கபா அசலி கவுண்டர் ரோமோ கபா தீர்க்க தரிசனமா ப்ராஃபிட்டிக்கலா கர்த்தர் உம்முடைய மகளை எடுத்து பயன்படுத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தர்ஸ்ட் இருதயத்தோடு, ஒரு தாகமான இருதயத்தோடு நாங்கள் அமர போகிறோம் ஆண்டவரே. We're going to sit with the heart of Lord, expectation of Father God, a heart of thirst of Father God. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்று என்று சொன்னீரே. நாங்கள் தாகம் கொள்ளுகிறோம், வார்த்தையின் மேல் தாகம் கொள்ளுகிறோம். இந்த காலவேளை ஊற்றுவீராக. ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மூடிமை மறுத்து உம்மை நீர் வெளிப்படுத்துவீராய் சுவாமி. Let your name alone be glorified, Lord. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Let's all be seated. அப்படியே உட்காரலாம். கால வேளையில் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர போகிறேன். சகோதரி நான்சிக்கா நன்றி செலுத்துகிறோம். Amen. Amen. She needs no introduction. We all know how God has been using her, especially in the prophetical realm. ஆண்டவர் சகோதரி விசேஷமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். We believe strongly that this morning is going to be a prophetical service. Amen. தீர்க்க தரிசன ஒரு ஆராதனை அது இருக்க போகிறது. With a prayerful heart, ஒரு தாகமான ஒரு ஜெப இருதயத்தோடு நாம் அமர்ந்து ஆண்டவரே நீர் என்ன வார்த்தை சொல்லுகிறீர் அந்த தாகத்தோடு அமரும்போது
உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வெளிப்படும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. With a hand of class, let's all welcome Sister Nancy. தட்டுங்க, கரங்களை தட்டி. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise and thank God this morning for this opportunity, and I also thank Pastor for being obedient to the will of God and to the Spirit of God this morning. தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காகவும் பாஸ்டருக்காகவும் நான் இந்த கால வேளையில நான் நன்றி செலுத்துகிறேன். Amen. So the topic for today, or the title of today's message is Close the Gates for Open Gates. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பும் கூட சில கதவுகள் திறப்புவதற்கு முன்பாக நாம் சில கதவுகளை மூட வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் நான் பேசுகிறேன். Amen. Even this morning I offer myself and Lisa and everybody who's under my voice, I offer each and every heart into the Holy Spirit's mighty hands, so that He may speak to us and He may uproot the weeds from our lives, so that we may enjoy God's blessings in abundance. என் சத்தத்துக்கு கீழா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் ஜெபிக்கிறேன். தேவன் தாமே அவருடைய காரியங்கள், அவருடைய கிரியைகளை செய்து தேவையில்லாத கிளைகளை யாவும் அவர் எடுத்து போட்டு முழுமையான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியாய் தேவன் நம்மை நடத்துவாராக. Amen. Amen. So last week Holy Spirit brought a wonderful message through Sheba about how Peter's life drastically transformed after the encounter with the Holy Spirit of God. கடந்த வாரத்தில் ஷேபா மூலமா எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தியை பேதுருவோடைய மறுரூபத்தை குறித்து ஆவியானவருக்கு முன்பாகவும் ஆவியானவருக்கு பின்பாகவும் நான காரியங்களை பார்த்தோம். So once Peter accepted, or once Peter received the Holy Spirit of God, his life got transformed. But then பேதுரு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறினது. But it was not just like that radical transformation. Yes, he boldly preached, and at a time when he preached, 3,000 people saved immediately. அவர் மாறின பிறகு ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த மறுரூபம், அந்த மாற்றம் ஒரே நாள்ல ஏற்பட்ட காரியம் அல்ல. Every day Peter had to make a choice whether to choose between his flesh or with the spirit. ஒவ்வொரு நாளும் பேதுரு மாம்சமா அல்லது ஆவியா என்ற அந்த ரெண்டு வாழ்க்கையில அவர் ஒரு காரியத்தை சூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. And because he chose to be led by the Spirit of God, and that is why, my dear brothers and sisters in Christ, we saw that radical transformation in Peter, and he was used mightily by the Spirit of God. ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை ஒதுக்கி நான் ஆவியில வாழ போகிறேன் என்று அவர் எடுத்த அந்த ஒவ்வொரு நாளும் எடுத்த அந்த முடிவு நிமித்தம் அவருடைய மறுரூபத்தை நாம் பார்த்து அவர் தைரியமாய் பிரசங்கிக்கிற வாழ்க்கைக்குள்ள அவர் இருந்தார். Amen. So what is it to be led by the Spirit of God? ஆவியானவர் மூலமாய் நடத்தப்படுகிற வாழ்க்கை என்றால் என்ன? It is to say no to the flesh. அது மாம்சத்திற்கு இல்லை என்று சொல்லுகிற வாழ்க்கை. And when you say no to the flesh, மாம்சத்திற்கு முடியாது என்கிற சொல்லுகிற you are automatically closing the gate for the enemy to come and play in your life. நாம் சத்ரு நம்ம வாழ்க்கையில வந்து விளையாடும்படி, சத்ரு நம்ம வாழ்க்கையில வந்து நம்மை சோதிக்கும்படியான கதவுகளை நாம் அங்க அடைக்கிறோம். And not just closing the door, we are also putting a no entry board for the enemy. Don't come here, you are not supposed to come here. கதவை அடைப்பது மட்டுமல்ல, இனி நீ இந்த இடத்துல வரக்கூடாது என்கிற ஒரு நோ என்ட்ரி போர்டை நாம் சத்துருக்கு வைக்கிறோம். Let's read Romans chapter 8 verse 11 to 14. ரோமர் 8:11 லிருந்து 18 வசனம் வரைக்கும். Whoever takes it first, please read it from wherever you are. Romans 8 chapter 11 to 14. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கும் நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். So those who are led by the Spirit of God are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். Last week
through Sheba, Holy Spirit clearly insisted that all of us have received the Spirit of God. கடந்த வாரம் ஷேபாவோட பிரசங்கத்தின் மூலமாய் நாம் யாவரும் ஒவ்வொருத்தரும் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதை ஆவியானவர் நமக்கு தெளிவாய் உணர்த்தினார். Not even one person can say, oh, I don't have the Spirit of God. இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரும் என்னிடத்துல தேவ ஆவி இல்லை என்று சொல்ல முடியாது. And if you feel in your spirit, if you don't have the anointing of the Holy Spirit, go to pastor, ask him to lay his hands on you and receive the anointing of the Spirit. ஒருவேளை எனக்கு ஆவியானோட அபிஷேகம் எனக்குள்ள இல்லைன்னு நீங்க நினைப்பீர்கள் என்றால் பாஸ்டர் இடத்துல போய் ஜெபித்துக் கொள்ளுங்க. அவர் தலையில கையெடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். So all of us have the Spirit of God. எல்லோருக்கும் தேவ ஆவியானவர் So because we have the Spirit of God, ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால we can say no to the flesh. நாம் மாம்சத்திற்கு முடியாது என்று சொல்லலாம். And we can say yes to the Spirit of God. ஆவியானவருக்கு நாம் எஸ் ஆம் என்று சொல்லலாம். See, even today, my dear brothers and sisters in Christ, what is when we say yes to the Spirit of God, it means that we are saying no to the flesh, and it means that we are closing the door for the enemy. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவியானவருக்கு ஆம் என்று சொல்லும் பொழுது நாம் மாம்சத்திற்கு முடியாது என்று சொல்லுகிறோம். And we are closing the door for the enemy. நாம் மாம்சத்திற்கும் எதிரிக்கும் நாம் கதவை அடைக்கிறோம். So even today we are going to ponder and meditate upon some of the doors where the church has opened for the enemy. இந்த நாளும் சபை எதிரிக்கு திறந்து வைத்திருக்கிற சில கதவுகளையும் அந்த கதவுகளை எப்படியாக அடைக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். The first door. முதலாவது கதவு. The first door is stop hiding from God. முதல் கதவு தேவனிடத்திலிருந்து மறைந்து கொள்கிறது. What are the things that we are hiding from God? தேவனிடத்திலிருந்து நாம் எந்த காரியங்களை எல்லாம் மறைக்கிறோம்? We are hiding our feelings. நம்மளுடைய உணர்வுகளை அவரிடத்திலிருந்து மறைத்து விடுகிறோம். We are hiding our emotions. நம்மளுடைய உணர்வுகள், அது நம்மளுடைய emotions, உணர்ச்சிகளை நம்ம We are hiding our desires. நம்மளுடைய ஆசைகளை சில நேரத்துல மறைத்து We are விடுகிறோம். hiding our temptations. நம்மளுடைய சோதனைகளை சில நேரத்துல மறைத்து விடுகிறோம். We are hiding our worries. நம்மளுடைய கவலைகளையும் தேவனிடத்துல சில நேரத்துல மறைத்து விடுகிறோம். There could be more that we are hiding, but this is what when I was meditating, the Holy Spirit revealed. இன்னும் அநேக காரியங்களை நம்ம ஒருவேளை அறிந்து அறியாமல் மறைத்து விடலாம். Let's turn our Bibles to Psalms chapter 32 verse 3 to 5. சங்கீதம் 32 3 லிருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். 3 to 5. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. Let me read it in English as well, if you go back. So when I kept silent about my sin, my body wasted away through my groaning all day long. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பராக்கிரமாய் இருந்ததனால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. For day and night your hand was heavy on me and my energy was drained away as with the burning heat of summer. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். So when the psalmist says, when I was hiding my feelings, hiding my sin, hiding everything from God, it felt like my bones were rottening. சங்கீதக்காரங்க சொல்லுகிறார், என் பாவத்தை நான் தேவனிடத்திலிருந்து மறைத்து வைக்கும் பொழுது என் எலும்புகள் நாசமாகி போவதை நான் உணர்கிறேன், வறட்சியா இருப்பது போல நான் உணர்கிறேன். But when I acknowledge my sin and when I stopped hiding my wickedness from God, ஆனால் எப்பொழுது என் பாவத்தையும் என் அக்கிரமத்தை நான் தேவனிடத்துல போய் சொன்னேனோ அந்த நேரத்துல, so you forgave the guilt of my sin. என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்தீர் என்று சொல்லுகிறார். Hallelujah. So my dear brothers and sisters in Christ, என் அன்பான சகோதர சகோதரிகளே, how many times we hide our feelings, our emotions, our thoughts from God? எத்தனை முறை நம்மளுடைய உணர்ச்சிகளை, உணர்வுகளை, நம்மளுடைய பாவ காரியங்களை நாம் தேவனிடத்திலிருந்து மறைத்து வைத்திருக்கிறோம். And let's look at an example from the Bible. Let's go to Genesis chapter 1. I don't want to read anything, but what happened in the life of Adam and Eve? உதாரணமாய் ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையில அங்க என்ன நடந்தது? Did Satan all of a sudden come in one day and then you may think she always goes back to Genesis, but that is where everything started. ஒருவேளை நீங்க என்னோட எல்லா பிரசங்கத்துல ஆதியாகமத்துக்கு போய் விடுகிறேனே என்று நினைக்கலாம், ஆனா அங்கதான் எல்லாமே ஆரம்பித்தது பாருங்க. So what do you guys sorry
So what do you think happened to Adam and Eve in the Garden of Eden? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்துல என்னதான் உண்மையாக நடந்துச்சு? Do you think Satan all of a sudden dropped in one day and deceived Eve and then all of a sudden she sinned? திடீரென்று ஏதோ ஒரு நாள் சாத்தான் அங்க வந்து ஏவாளை அங்க வஞ்சித்து அங்க ஏமாற்றி விட்டான்னு நினைக்கிறீர்களா? No. இல்லை. There is no way that Satan did everything in one day. ஒரே நாள்ல சாத்தான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்க முடியாது. First day he would have just landed there. அவன் ஒரு முதல் நாள் அங்க வந்திருப்பான். And then slowly the next day he would have said, "Hi, how are you?" to Eve. இரண்டாவது நாள் ஈவ் இடத்துல சாதாரணமா அவன் பேசியிருப்பான். And then slowly he would have made a nice relationship, nice conversation with him. அப்படியாக மெல்லமாக பேசி காரியங்களை பேசி இருப்பார்கள். And at some point he would have believed this guy. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏவாள் இந்த காரியத்தை இவனை நம்பி இருப்பாள். And one day she fell into sin. அதுக்கு பிறகு ஒரு நாள் பாவத்துக்குள்ள அவ விழுந்து போனாள். And we read in Genesis that every evening God visited Adam and Eve. ஆதியாகமத்துல வாசிக்கிறோம் ஒவ்வொரு சாயங்கால வேளையிலும் தேவன் ஆதாம் ஏவாளையும் வந்து சந்தித்தார் என்பது. If Eve and Adam did not hide their feelings and desires or thoughts that's going on in their heart or in their mind from God, ஒருவேளை தேவன் சந்திக்கிற இந்த நாட்கள்ல அவங்க தேவனிடத்துல தங்களுடைய இமோஷன்ஸையும் தங்களுடைய உணர்வுகளையும் அவங்க நினைக்கிற காரியங்களை தேவனிடத்தில் மறைக்காம போயிருப்பார்கள் என்றால், the very first day they had an encounter with Satan, that day itself they would have told, you know what, some guy told and some guy came and he said hi to me. சாத்தானை சந்தித்த அந்த முதல் நாளே ஏவாளும் ஆதாமும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்க பார்த்தோம் பேசினோம் என்று தேவனிடத்துல சொல்லி இருக்கலாம். And if they had shared their feelings and thoughts with God, do you think we are here in this state? ஒருவேளை தேவனிடத்துல அவர்களுடைய அந்த காரியங்களை தேவனிடத்துல அவர்கள் அந்த நாளில பேசியிருப்பார்கள் என்றால் இந்த நாளில் நாம் இங்க அமர்ந்திருப்போமா என்று யோசித்து பாருங்க. The next example, அடுத்த உதாரணம் David and Bathsheba. தாவீதும் பாத்ஷேபாவும். You think this guy committed adultery with Bathsheba all of a sudden in one day? தாவீது ஏதோ ஒரு நாள் அவளை பார்த்து அவளோடு அந்த பாவத்தை செய்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? In Tamil there is a movie dialogue like பார்க்க தான் பிடிக்கும். Yeah. When you see a girl the first time, nothing, maybe a small thought, yeah, she's beautiful. Yeah. ஒருவேளை ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவ அழகா இருக்கான்ற முதல் நாள் நம்ம நினைக்கலாம். And then you keep seeing her, that is when you fall into adultery. மறுபடியும் பார்க்க தான் நாம் வந்து விபச்சாரத்துக்குள்ள விழுந்து போகிறோம். So these are extreme examples. நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் மிக உச்சகட்டமான உதாரணங்கள். But then we do this in our day to day life while we are trying to know. It could be a small thought, it could be a small desire, it could be a small temptation. But if we immediately go and acknowledge what is happening with that in our personal relationship with God, in our daily communication with God, my dear brothers and sisters in Christ, we are closing the door for the enemy to come and play with us. ஆனால் இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கும் வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் அதை என்கவுண்டர் பண்ணும்போது நம்ம அந்த நாள்லயே அந்த இடத்திலே நாம் தேவனிடத்துல அறிக்கை செய்து அவரோடு பேசி விடுவோம் என்றால் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். The next thing that we are hiding from God is our worries. அடுத்த காரியம் நம்மளுடைய துக்கங்களை நம்மளுடைய வேதனைகளை தேவனிடத்திலிருந்து மறைத்து விடுகிறோம். Let's read 1 Peter chapter 5 verse 6 to 9. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். So here Peter says, be careful, the devil is roaring like prowling like a roaring lion. And what is the previous verse? What is the context of this verse? அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எதிரியானவன் இருக்கிறான் என்று பவுல் சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக என்ன, what is the context of this verse where Peter says, no, be careful of the enemy? So when you don't cast your cares on God, you are opening the door for the enemy to come and play with you. தேவன் மேல் உங்களை கவலைகள் எல்லாம் நீங்க வைக்காமல் இருப்பீர்கள் என்றால் அதுதான் எதிரியானவன் நுழையும்படியான ஒரு கதவை நாம் திறந்து கொடுக்கிறோம். And before casting all your cares, there is one more thing Peter says, this humble yourself in the hand of God. கவலைகளை தேவனிடத்தில் வைப்பதற்கு முன்பாக நாம் அவரிடத்தில் நாம் தாழ்மையா இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். So what is humbling? தாழ்மையா இருப்பது என்றால் என்ன? Casting all your cares on God. நம்மளுடைய கவலைகள் எல்லாம் எடுத்து அவர் மேல வைத்து விடுவதுதான் தாழ்மையா இருப்பது.
If you try to solve everything by yourself, you're not humbling before God, but then you are taking the pride that, oh, I can solve everything by myself. நானே எல்லாவற்றையும் சரி செய்து கொள்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது ஒரு பெருமையின் காரியம். தாழ்மையா அல்லாமல் நாம் பெருமையா நானே செய்து முடியும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். So be humble, cast your cares and close the door for the enemy. ஆகையால் தாழ்மையா இருந்து தேவன் மேல கவலைகள் எல்லாத்தையும் வைத்து விட்டு அந்த கதவை மூடிவிடுங்கள். So stop hiding from God. ஆகையால் தேவனிடத்திலிருந்து மறைந்து கொள்வதை நிறுத்துங்கள். Stop hiding your feelings and emotions from உங்களுடைய God. உணர்வுகள், உணர்ச்சிகள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து மறைத்து வைப்பதை நிறுத்துங்கள். Stop hiding your desires, temptation and worries from உங்கள் God. ஆசைகள், உங்கள் சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனிடத்திலிருந்து மறைத்து வைப்பதை நீங்கள் நிறுத்துங்கள். And the next gate, அடுத்த கதவு unforgiveness. மன்னிக்க முடியாமல் இருக்கிற காரியம், மன்னிப்பின்மை. Let's turn our Bibles to 2 Corinthians chapter 2 verse 10 to 11. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. Why is Paul forgiving? ஏன் பவுல் இங்க மன்னிக்கிறாராம்? He says, I have to keep Satan away. We know his devices. நான் சாத்தானை என்னிடத்திலிருந்து தூரமாய் வைக்க வேண்டும், அவனோட தந்திரங்களை நான் அறிந்திருக்கிறேன், ஆகையால் நான் மன்னிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். So my dear brothers and sisters in Christ, if you are operating in unforgiveness, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை மன்னிக்க முடியாம மன்னிப்பின்மையில நீங்கள் இருப்பீர்கள் என்றால் you are opening the door for the enemy. நீங்க எதிரிக்கு ஒரு கதவை திறந்து கொடுக்கிறீங்க. So unforgiveness, where does unforgiveness comes? எங்கத்திலிருந்து மன்னிப்பின்மை தொடங்குகிறது? When you genuinely somebody has wronged you, உங்களை உண்மையாகவே ஒருத்தர் உங்களை மோசம் செய்திருப்பார்கள் you என்றால், have not done anything but that person has done something really big to you, நீங்கள் எந்த தவறும் செய்யாம அந்த மனிதன் உங்களுக்கு தவறு செய்திருப்பார் and that is where it is really hard for us to forgive. அந்த இடத்துல தான் உண்மையாகவே அவர்களை மன்னிக்கும்படி நமக்கு மிக கடினமான. So you could see some examples from the Bible. You could see David. வேதத்தில் அநேக உதாரணம் பார்க்கலாம். தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். You know how much Saul was torturing him. சவுல் எவ்வளவாய் தாவீதை அவன் வேதனைப்படுத்தினான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Again and again Saul went after David because he was jealous of the anointing that is on him. மறுபடியுமாய் தாவீது மேல வைத்திருந்த அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய் அதை அவன் எதிர்த்ததனால அவன் மீண்டும் வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தான். But again and again we saw that David kept forgiving. ஆனால் எத்தனை முறை சவுல் துன்புறுத்தினாலும் அத்தனை முறையும் தாவீது ஒவ்வொரு முறையும் மன்னித்தான். And what happened to David? ஆனால் அதுக்கு பிறகு தாவீதுக்கு என்ன நடந்தது? God lifted David above anyone else. தாவீதை தேவன் எல்லாவற்றிலும் அவர் உயர்த்தி வைத்தார். And the second example is Joseph. இரண்டாவது உதாரணம் யோசேப்பு. Same thing. அதே போலதான் his brothers deceived him. யோசேப்போட சகோதரர்கள் அவரை ஏமாற்றினார்கள். sold him as a slave. அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள். he had all the rights to hold vengeance against them. சகோதரர்களுக்கு எதிராக எல்லாவற்றையும் அவன் நிறுத்தி வைக்க முடிந்திருக்கும். but this guy chose to forgive them. ஆனால் யோசேப்பு அவர்களை மன்னிக்கும்படி முடிவெடுத்தான். yes, it took 13 years for him to forgive them. அவன் அவர்களை மன்னிக்க 13 வருஷம் ஆயிற்றுதான். and similarly, even if you look at David's life, it took some time for him to become the king. தாவீதுக்கும் ராஜாவாய் மாறும்படியாய் சில வருடங்கள் எடுத்ததுதான். God was testing them. ஆனால் தேவன் அவர்களை சோதித்துக் கொண்டிருந்தார். if you can't forgive others, ஒருவேளை மற்றவர்களை உங்களால மன்னிக்க முடியவில்லை, it is really impossible for God to make you the leader of the top. உண்மையாகவே எல்லாவற்றிலும் மேலாய் உங்களை உயர்த்தி வைக்க தேவனுக்கு கடினமாய் மாறிவிடுகிறது. so when you operate in forgiveness, my dear brothers and sisters in Christ, மன்னிப்பின்மையில நீங்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால், I will write it down and give it to you. God is going to lift you above anybody else. நான் எழுதி தருகிறேன் சகோதர சகோதரிகளே, மன்னிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தி வைக்க போகிறார். Amen. So close the door for the enemy. ஆகையால் மன்னிப்பின்மை என்கிற இந்த கதவை Why are you going to forgive? ஏன் மன்னிப்பீர்கள்? Because God has forgiven you. ஏனென்றால் தேவன் உங்களை மன்னித்திருக்கிறார். and so you are going to forgive. ஆகையால் நீங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். you have received the grace. நீங்கள் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். so you have to extend that grace to others. நீங்களும் அதே கிருபை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். and as you forgive, நீங்கள் மன்னிக்க and I am sure that God will lift you up above anyone else. தேவன் உங்களை எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் மேலாய் உங்களை உயர்த்துகிறார். let's read one more verse. Ephesians chapter 4, எபேசியர் 4 verse 26 to 27. 26 27 வசனம். let's put it in TPT.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் நீங்க தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொள்ளாமலும் இருங்கள். So what are we giving? What door are we opening when we are unforgiving? எந்த கதவை நம்ம திறந்து கொடுக்கிறோம்? மன்னிக்கவில்லை என்றால் We are opening the door for the enemy. நாம் பிசாசுக்கு இங்க கதவை திறந்து கொடுக்கிறோம். Let's close that gate of unforgiveness today. மன்னிப்பின்மை என்கிற இந்த கதவையும் நாங்க அடைக்க போகிறோம். Okay, the next door. அடுத்த கதவு, Not strong in the word of God, தேவனுடைய வார்த்தையில பலனாய் or not நிற்பதில்லை, strong in the promises of God, அல்லது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கை இல்லாம or இருக்கிறது, maybe unsure about the will of God or the vision of your life. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய தரிசனத்தை குறித்து இங்கும் அங்குமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. In the Bible in Hosea we read that God says that my people perish without vision. ஹோசியால நாம் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாதனால சங்காரமாகிறார்கள் So என்று. when we are not clear about where we are going or what is the purpose of our life, what is the vision of our life, there is no, we are opening the door for the enemy to come and divert us and distract us. நமக்கு முன் குறிக்கப்பட்ட இலக்கு இதுதான் என்று நாம் அறியாம, நம்முடைய தரிசனங்கள் நாம் தெரியாம இருக்கும் பொழுதுதான் எதிரியானவன் நமக்குள் வருகிற, நம் வாழ்க்கைக்குள் நுழையும்படியான ஒரு கதவை திறந்து So கொடுக்கிறோம். the greatest example of the Old Testament is the people of Israelites. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நாம் பார்க்கிற பெரிய பெரிய உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்க தான். So when they were in Egypt, all they wanted to do is, I have to get out of Egypt, I have to get out of Egypt. எகிப்தில் இருக்கும் பொழுது எகிப்திலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்கா And இருந்தது. then when they are in the middle of the wilderness, now they say, oh, Egypt was better. We have to go to Canaan. வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது எகிப்தே நல்லதா இருந்ததே என்று எண்ணினார்கள். But whereas the other three guys, Moses, Caleb and Joshua, ஆனால் மோசே, காலேபும் யோசுவாவும் no matter what came there, the same problems that the Israelites faced, they also faced. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த அதே பிரச்சனை அவர்களுக்கும் வந்ததுதான். But they were strong in their vision. Okay, I am set to go to the land of Canaan and that is where I'm going. ஆனால் அவர்களோட தரிசனத்துல நான் கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்கிறது என்னோட தரிசனம், அதுல நான் நிலைத்து நிற்பேன் என்று நின்னார்கள். So because the Israelites were not clear about that vision, if every family had this vision that no matter what happens, we are setting our way to the land of Canaan. இஸ்ரவேல் ஜனங்கள எல்லா குடும்பத்துக்கும் அந்த தரிசனம் இருந்திருக்கும் என்றால், நான் கானான் தேசத்துக்கு போகவேன் என்ற தரிசனம் இருந்திருக்கும் என்றால், definitely they would have all reached the land of Canaan. அவர்கள் நிச்சயமாகவே அந்த தேசத்தை போய் அடைந்திருப்பார்கள். I want to give an example. I didn't tell this to Lisa yesterday, but God gave it to me last night. So I want to give an example from my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து இந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். So before GCC, we were even from day one we landed in Australia. We were part of a church. ஆஸ்திரேலியாக்கு வந்த முதல் நாள்ல இருந்து நான் ஒரு சபையில் நாம் இணைந்திருந்தோம். And that time, that's when I got saved as an accepted Lord Jesus Christ as my Lord and Savior. அந்த நாட்களில் நான் தனிப்பட்ட ரீதியாக ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். And within few months, the elders of the church, I thank God for them, they gave us an opportunity to serve the church. அந்த சபையில இருந்த மூத்தவர்கள் அந்த சபையில ஊழியம் செய்யும்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். And to our heart's extent, we were serving that church faithfully. எங்க முழு உள்ளத்தோடு குடும்பமாய் அந்த சபையில நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். But when problems came, ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது we were not able to deal with it. அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை. I mean, we were trying to fix things, put band-aid fixes here and there and try to be there, but nothing worked out. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான காரியம் அல்ல, அங்கும் இங்குமான அந்த பிரச்சனைகளை சரிப்படுத்தும்படியா நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். And finally we decided, okay, this is not we are losing our peace. Okay, this is not the place, we have to go out. ஆனால் கடைசில இது நமக்கான இடம் அல்ல, நாம் சமாதானமா இந்த இடத்துல இல்ல, ஆகையால் நாம் வெளியே வந்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். So we came out of the church. ஆகையால் அந்த சபையில இருந்து நாங்கள் வெளியே வந்து விட்டோம். So we were not able to deal with the problems. It was not like big problems or like where somebody is going to come and put a knife on your neck. அது ஏதோ பெரிய பிரச்சனை இல்ல, எங்களை வந்து கொலை செய்கிற அளவுக்கான பெரிய பிரச்சனைகள் அல்ல. But the small hurts, the small things here and there that kind of annoyed us. ஆனால் இங்கும் அங்குமா இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எங்களை வேதனைப்படுத்தியது. So we came out of the church. ஆகையால் நாங்கள் வெளியே வந்து விட்டோம். And then we were like wandering here and there and not knowing, okay, yeah, we know that God has called us to serve.
அதுக்கு பிறகு இங்கும் அங்குமா அலைந்து கொண்டிருந்தோம். தேவன் எங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்ற தரிசனம் இருந்தும் கூட, but we were not sure like what it is. ஆனால் அது என்ன, அது எங்க என்ற நாங்க இன்னும் அந்த நிச்சயம் இல்லாமல் இருந்தோம். But one thing I was sure that I will never go to a Tamil speaking church, and I'll never go to a small community church. ஆனால் நான் இன்னொரு சின்ன சபைக்கும் இன்னொரு தமிழ் பேசுகிற சபைக்கும் நான் போக மாட்டேன் என்று நான் முடிவெடுத்தேன். Because enough is enough. I am exhausted. ஆனால் முதல் காரியத்தில் பட்ட பாடுகள் போதும், இனி எனக்கு அது வேண்டாம் என்று நான் எண்ணி இருந்தேன். And then once we are out of the church, there came a man of God, Pastor Gnana Selvan, you all know. ஆனால் பாஸ்டர் ஞான செல்வன் மூலமாய் தேவனிடத்தில் பேசினார். He says now, like, you know what, you are going to support a man of God. அவர் எங்களிடத்தில் தீர்க்கதரிசனமாய் நீங்க ஒரு தேவ மனிதனை சப்போர்ட் பண்ண போறீங்க. It's going to be an international ministry. அது ஒரு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியா இருக்கும். You will be traveling around the world in proclaiming the good news. தேசங்கள் எங்கும் போய் தேவனுடைய நற்செய்தி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னார். And this is what he said. ஆனா இப்படியாக தான் அவர் சொன்னார். And I was like, God, now only we got exhausted, beaten and bruised, and we are out of something. இப்பதான் எல்லா பாடுகளும் முடிந்து நாங்க இப்பதான் வெளியே வந்திருக்கோம் தேவனே. Now what? Who are you asking us to go and serve? Who are you asking us to go and support? இப்ப நீங்க இன்னொரு மனிதன் வந்து வருவார், அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, யார் இது, என்ன இதுன்னு நாங்க கேட்டுக்கொண்டிருந்தோம். And I was like, okay, fine, maybe I heard him wrong, or like maybe he means something else. ஒருவேளை தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் அது இன்னொருத்தருக்கா இருக்கலாம், ஆனா மற்ற காரியங்களா இருக்கலாம் என நான் நினைக்கிறேன். Maybe it's going to happen after many years. ஆனால் சொன்ன காரியங்கள் இன்னும் பல வருடங்களுக்கு பிறகு நடக்க போகுது நான் எண்ணி இருந்தேன். And then later within 2 months GCC was formed. ஆனால் அவர் சொன்ன அந்த நாள்ல இருந்து 2 மாதத்திலே GCC என்ற இந்த சபை உருவாகினது. So but today it's been 5 years, and it's not that every relationship or every ministry is a bed of roses. ஆனால் இந்த 5 வருடங்கள்ல எல்லா மினிஸ்ட்ரியும் ஒரு ரோஜா பூ போல அது இல்லை. Yes, you will have problems in your relationships. நம்மளுடைய உறவுகள்ல நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். You may not like everything that everybody is doing. எல்லாரும் செய்கிற எல்லா காரியமும் ஒருவேளை நமக்கு பிடிக்காமல் போகலாம். But I am not serving here because I have to be here. I am serving here because of the word that was given to me. ஆனால் தேவன் எனக்கு தந்த வார்த்தை நிமித்தம் தான் நான் ஊழியம் செய்கிறேன். நான் இங்க இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. When you have a vision, when you have a purpose from God, தேவனிடத்திலிருந்து ஒரு தரிசனமும் ஒரு நோக்கமும் உங்களுக்கு இருக்கும் என்றால், no matter what comes your way, உங்க வழியில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் provision comes from him. தேவனிடத்திலிருந்து காரியங்கள் வருகிறது. Amen. 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 How many of you believe this? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? So my dear brothers and sisters in Christ, the vision is important. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் கொடுத்திருக்கிற தரிசனமும் நோக்கமும் மிக முக்கியமானது. The word is important. அவர் தருகிற வார்த்தை மிக முக்கியமானது. So whatever you are up to, get a word from God. ஆகையால் நீங்கள் எப்படியான காரியங்களை கடந்து போனாலும் தேவனிடத்துல ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. Whatever God is asking you to do, தேவன் உங்களிடத்துல என்னெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாரோ stand on it. அதுல நிலைத்து நில்லுங்க. Pastor and Lisa are very very kind and respectful people. பாஸ்டரும் லீசாவும் மிக அன்பான it's hard for them to deal with me sometimes. Amen. So but then the vision, ஆனால் தேவன் தந்த தரிசனம். And until God tells me to go somewhere else and do something, I will stay here no matter what happens. தேவன் எனக்கு இன்னொரு இடத்துக்கு போக சொல்லுற வரைக்கும் இந்த இடத்துல என்ன நடந்தாலும் நான் இங்க நிலைத்து நிற்பேன். This is not from pastor. இது பாஸ்டர் மூலமா வந்த வார்த்தை அல்ல. The invitation came after the word came. வார்த்தை வந்த பிறகு தான் பாஸ்டர் இடத்துல இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. Amen. So get your vision, have a clear vision. ஆகையால் தேவனிடத்துல இருந்து ஒரு தெளிவான தரிசனமும் வார்த்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. When you have that vision, அந்த வார்த்தையும் தரிசனம் இருக்கும். No matter what the enemy tries, yes, enemy will come and try to burn your relationships. எதிரியானவன் வந்து உறவுகளை கெடுக்கதான் பார்ப்பான். Enemy will come and say no, maybe you don't belong here. எதிரியானவன் ஒருவேளை வந்து நீ இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, நீ இங்க இருக்க வேண்டியவன் அல்ல என்று சொல்லலாம். But you will stand on the rock, which is the word that was given to you. ஆனால் கன்மலையான கிறிஸ்துவின் மேல், தேவன் தந்த அந்த வார்த்தையின் மேல் நாம் நிலைத்து நிற்கிறோம். So be clear about your vision. ஆகையால் உங்க தரிசனத்தை குறித்து மிக தெளிவாய் இருங்க. Be clear about your purposes. உங்க நோக்கத்தை குறித்து நீங்க தெளிவா இருங்க. Even this morning, if you are having a difficult relationship with someone, ஒருவேளை ஒரு கஷ்டமான உறவுக்குள் நீங்க இருக்கலாம், ask God for a word. தேவனிடத்துல அந்த உறவுக்கான வார்த்தையை கேளுங்க. Lord, what is the purpose of this relationship? இந்த உறவு நிமித்தம் தேவனே நீங்க என்ன எனக்கு நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க? I'm speaking, I'm reminded of Moses and Aaron. நான் பேசும் பொழுதே மோசேயும் ஆரோனை குறித்து நான் நினைக்கிறேன். Moses says, God, I don't know what to do, I don't know how to speak, I don't know. மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அவன் கேட்கிறான்.
But God says, okay, I have kept Aaron, he will be your mouth. மோசே பயப்படாதே, நான் உனக்கு ஆரோனை உனக்கு பேசும்படியா நான் தருகிறேன் என்று Now we சொல்கிறார். see that the relationship between Moses and Aaron, we don't see any problems between them when you read the book of Exodus or Numbers or anything. நம்ம யாத்திராகமம் படிப்போம் என்றால் அதுல மோசேக்கும் ஆரோனுக்கும் எந்த பிரச்சனையும் வரவில்லை என்பதை நாம் Here and there, வாசிக்கிறோம். yes, but then Aaron stood with Moses until his last breath. இங்கும் அங்கும் சில காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஆரோனோ மோசையோடு கடைசி நாள் வரைக்கும் அவன் கூட நின்றான். Why? ஏன் நின்றான்? Because Moses knew Aaron was sent by God to help him. ஏனென்றால் ஆரோன் தேவனால மோசேக்கு அனுப்பப்பட்டவன் என்று மோசே அறிந்திருந்தான். So Moses respected God's word towards Aaron, and that kept their relationship going on. ஆகையால் மோசேக்கான காரியங்களை ஆரோனுடைய காரியங்களை மோசே அங்க அத மரியாதை தருகிறார். ஏன்? தேவன் அவர் அனுப்பினதுனால. So have a word. ஆகையால் தேவன் இடத்துல ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. Be clear of your vision. உங்க தரிசனை குறித்து தெளிவா இருங்க. Be clear of your purpose. உங்க நோக்கத்தை குறித்து தெளிவா இருங்க. When you are clear of your purpose, உங்க நோக்கத்தை குறித்து நீங்க தெளிவா இருக்க while you are in the middle, நீங்க நடுவுல நிற்கும் பொழுது, while you are in the storms, நீங்க புயல் காற்றில் நிற்கும் பொழுது, you will not be thinking, maybe it's not God's will, maybe I have to go back. No. ஒருவேளை தேவ சித்தம் இல்ல, நான் திரும்பி போய்விட வேண்டும் என்று அப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு வராது. If you are having that doubts, அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குமே, go and sit in the presence of the Lord and renew that word for you. தேவ பிரசன்னத்துல அமர்ந்து அவர் தந்த அந்த வார்த்தையை மீண்டுமாக நீங்க நினைவுக்குள் உள்ளாட்டுங்கள். So being clear in your vision is closing the door for the enemy. தரிசனத்துல தெளிவா இருப்பது ஒரு கதவை அடைப்பது. The next door. அடுத்த கதவு love for money, பணத்தின் மேல இருக்கிற பிரியம் and material things. பணத்தின் மேலயும் உலகத்தின் காரியங்கள் மேல இருக்கிற பிரியமும். Let's read 1 Timothy chapter 6 from verse from 6 to 12. 1 திமோத்தி 6ஆம் அதிகாரம் 6 லிருந்து 11வது வசனம் வரைக்கும். 1 திமோத்தி 6ஆம் அதிகாரம். போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறீர்கள். சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அறிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிக்கேடும் சேதமுமான பலவிதம் இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். Amen. Amen. So what does it say? இங்க என்ன சொல்லுகிறார்கள்? Love of money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. When I was receiving this message from the Holy Spirit of God, ஆவியானவரிடமிருந்து இந்த sermon நான் வாங்கி கொண்ட பொழுது, this was the most difficult part for me to receive. நான் பெற்றுக்கொள்ள இதுதான் மிக கடினமான ஒரு பகுதியா இருந்தது. I told Lord, why don't you just give me a nice soothing message and where I go and speak blessings and all those things. Why are you putting me through this? ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளவு கடினமான ஒரு பிரசங்கத்தை தருகிறீங்க? ஒரு ஆசீர்வாதமான எல்லாரையும் நன்றாய் பேசுகிற வார்த்தைகளை நீங்க தந்திருக்கலாமே என்று நான் கேட்டேன். Holy Spirit said, Nancy, I have not called you just to preach the good news, but I have called you to uproot and destroy as well. ஆவியானவர் இடத்துல சொன்ன காரியம், நான்சி, நான் உன்னை ஆசீர்வாதங்கள் மட்டும் பேசுவதற்கு அழைக்கவில்லை, அநேக கிளைகளையும் எடுத்து போடும்படியா உன்னை அழைக்கப்பட்டிருக்கிறேன். So money is the love for money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. Let's read one more verse, Philippians chapter 4 verse 11 to 13. பிலிப்பியர் 4:11-13 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4. என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். Just a minute. So both of these verses are speaking about one thing. What is it? இந்த ரெண்டு வசனமும் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறது. Being content. Manaramya. Yeah, go on. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க கடவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Okay. So why is this verse 13 coming in? I can do all things through Christ.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற இந்த வார்த்தை ஏன் இங்க வருகிறது? We sometimes use this verse for everything and anything. நாம் இந்த வசனத்தை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி But what விடுகிறோம். is the context of this verse? ஆனால் இந்த பகுதியில எதை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது? Paul is talking about being content. பவுல் இங்க மனரம்யமாய் திருப்தியா இருக்க வேண்டும் என்று In my சொல்கிறார். lack I'm content. என்னோட குறைவிலும் நான் திருப்தியா In இருக்க my முடியும். abundance I'm content. என்னோட நிறைவிலும் நான் திருப்தியா இருக்க How is it முடியும். I'm doing that? நான் என்னால எப்படி அப்படி திருப்தியா இருக்க முடிகிறது? And then he says I can do all things through Christ who strengthens me. அவர் இதை இப்படி சொல்லிவிட்டுதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுகிறார். So for us to be content in life, நாமளும் அதே போல மனரம்யமாகவும் திருப்தியாகவும் இருக்கும்படி you need a strength to empower you. கிறிஸ்துவுடைய பலன் நம்ம பலப்படுத்த தேவையா இருக்கிறது. So are we being content is the question today. நாம் திருப்தியா இருக்கிறோமா என்கிறது தான் கேள்வி. How many of you think that we are content? நான் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கிறேன்ப்பா என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you have debts? எத்தனை பேருக்கு கடன் இருக்கிறது? Then we are not being content. அப்படி என்றால் நாம் திருப்தியாக இல்ல. When you are, if you don't say your salary is $5,000, உங்க salary $5,000 இருக்கலாம். if you are not able to live a content life in $5,000, அந்த $5,000 வைத்து ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ முடியவில்லை என்றால், if you can't take some savings out of your $5,000 அந்த $5,000 இருந்து சில சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியவில்லை என்றால், by spending correctly, சரியான விதத்துல நாம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல இருந்து சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியவில்லை என்றால், then God cannot trust you with $10,000. அப்படி என்றால் தேவன் உங்களுக்கு $10,000 கொடுத்து உங்களுக்கு கொடுக்கும்படியா அவர் நம்ப முடியாமல் இருக்கலாம். So when we don't trust in God's provision, தேவனுடைய ப்ரொவிஷன் அவர் தருகிற காரியங்களை நாம் நம்பாமல் போய்விடும் என்றால், that is when we go around and getting debts. அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் எல்லா காரியத்திலும் கடன் வாங்கி கடன் காரியங்களை மாட்டிக்கொள்கிறோம். So we see in the Old Testament we see the King Saul. பழைய ஏற்பாட்டில் நம்ம சவுல் ராஜாவாகிய சவுலை குறித்து So there is a moment where God really regretted for making him the king. சவுலை ராஜாவாக்கியதுக்காக தேவனே ஒரு இடத்துல வருந்துகிறார். In 1 Samuel chapter 15 we read that God is saying that okay, I'll give you victory over the Amalekites. 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல தேவன் அமலேக்கர் மேல நான் உனக்கு வெற்றியை தருகிறேன் என்று சவுலுக்கு சொல்கிறார். But he says you shouldn't be touching any of these cattle, sheep and all those things, that is not for you. ஆனால் வெற்றி பெற்ற பிறகு அவர்களுடைய ஆடு மாடுகள் இப்படிப்பட்ட காரியங்களை நீ தொடக்கூடாது என்று தேவன் அங்க that is a test that God gave to Saul. தேவன் சவுலுக்கு ஒரு சோதனையாக அந்த இடத்துல வைக்கிறார். But what happened? ஆனால் உண்மையாக அங்க என்ன நடக்கிறது? This guy had victory over Amalekites. சவுல் அமலேக்காயரை வெற்றி பெறுகிறான். And he takes some sheep and cattle and everything and he has kept it in his farm. வெற்றி பெற்ற இந்த சவுல் அங்க இருந்த எல்லா ஆடு மாடுகள் எதிரியோட எல்லா காரியங்களையும் அவன் அங்க வந்து அவன் கொள்ளையடித்துக் கொள்கிறான். Now Samuel comes. இப்போது தீர்க்கதரிசி சாமுவேல் வருகிறார். Okay, what is that I hear, mate? இங்க என்ன நடக்கிறது, நான் என்ன கேள்விப்படுகிறேன் என்று சாமுவேல் சொல்லுகிறார். And Saul says, oh, you know what, I thought it will be good to give God sacrifices because I want to give sacrifices to God, so I took those good cattle and sheep. சவுல் சொல்லுகிறான், தேவனுக்கு நான் பலி செலுத்த விரும்புகிறேன், ஆகையால் அமலேக்கியரோட ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டேன் நீங்க சவுல் சொல்லுகிறார். And that is the place where we read where Samuel says God is not after your sacrifices, God is after your upright heart. தேவன் உன்னுடைய பலிகள் மேல பிரியமா இல்ல, அவர் உன்னுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார் என்று சவுல். And this is where God is regretting that he made Saul the king. அந்த இடத்துல தான் உண்மையாகவே நான் சவுல ராஜாவாய் மாற்றினேனே என்று தேவனே அங்க வருந்துகிறார். So my dear brothers and sisters in Christ, என்னோட அன்பு சகோதர all of சகோதரிகளே, us, every single one of us and probably everyone who is hearing of us, probably we have failed in this. ஒருவேளை என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல, இந்த பண விஷயத்துல நாம் தோற்று போயிருக்கலாம். So when we are spending for more than what we have, நமக்கு இருக்கிறதை விட இன்னும் அதிகமாய் நாம் செலவு செய்து கொண்டிருப்போம். I'm saying in the presence of the Lord, my dear brothers and sisters in Christ, we have love for money and we have love for material things. தேவ பிரசன்னத்தில் நான் சொல்லுகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கும் ஏதோ ஒரு இடத்துல பணத்தின் மேல ஆசையும் பணத்தின் மேல பிரியமும் இருக்கிறது. So no matter how much God gives you, நமக்கு தேவன் எவ்வளவுதான் தந்தாலும்
போனாலும் it is like a bag of holes, it will keep going out. அது ஓட்டை உள்ள ஒரு பேக போல அது விழுந்து கொண்டே தான் You இருக்கும். may be earning $10,000 today. நீங்க இன்று $10,000 சம்பாதிக்கலாம். Tomorrow you will be, God may give you $20,000. நாளைக்கு தேவன் உங்களிடத்துல $20,000 கொடுக்கலாம். But if you have the same mindset of spending more than what you have, you will do the same thing when you have ஆனால் $20,000. பெற்றுக்கொள்வதை விட இன்னும் அதிகமாய் செலவு செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்களுடைய காரியமும் அப்படியாகவே தான் போய் So கொண்டே if இருக்கும். for this 120k per annum or 150k per annum we have so much debts, ஒரு 120k 150k per annum சம்பாதிக்கிற நமக்கு இவ்வளவு கடன் இருக்கும் என்றால் then imagine God gives you 1 billion and how much debts we will buy. 1 பில்லியன் தரும்பொழுது இன்னும் எவ்வளவு கடனோடு நாம் இருப்போம் என்று எண்ணி பாருங்க. So when contentment is very very important. நமக்கு அந்த மனராமியமும் திருப்தி கொள்ளுகிற இருதயம் மிக And for முக்கியம். that only Paul says in Philippians chapter 4 verse 13 that I can do all things through Christ who strengthens me. Yes, No. it is hard for me, but through Christ that who strengthens me, I can be in content, in lack or in abundance. நான் பெற்றுக்கொள்ளுகிற காரியத்துல மனரம்யமாய் திருப்தியா இருப்பேன். அது கடினமான காரியம்தான். ஆனாலும் தேவ பலத்தினால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் பலனுள்ளவனா திருப்தியா இருப்பேன் என்று பவுல் சொல்லுகிறார். Maybe we have done a lot of blunder in this place. அநேக தவறுகளை நாம் ஒருவேளை செய்திருக்கலாம். Let's repent in the presence of the Lord this தேவ morning. பிரசன்னத்துல நாம் இந்த கால வேளை உண்மையாகவே மனம் And let's திரும்புவோம். make a decision that hereafter I will not spend a penny more than what I have. தேவ பிரசன்னத்திலிருந்து இனி நான் பெற்றுக்கொள்வதை விட இன்னும் அதிகமா நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் என்கிற ஒரு முடிவை நாம் Let's எடுக்கலாம். start being content. நாம் இனி திருப்தி உள்ள இருதயத்துக்குள்ள நாம் கடந்து And போவோம். as we are being content, my dear brothers நாம் and sisters in அப்படியாய் Christ, திருப்தி உள்ள இருதயத்தோட மனரம்யமா இருக்கும் God பொழுது will lift you up in His own time. தேவன் அவருடைய நேரத்துல உங்களை நிச்சயமாய் And this is உயர்த்துவார். what we are humbling ourselves in the presence of the நாம் Lord. இப்படி செய்யும் பொழுதுதான் தேவ சமூகத்துல நாம் உண்மையாவே நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறோம். When we say, God, unless you provide me, I'm not going to get anything that I think I need. தேவனே நீங்க எனக்கு கொடுக்கிற வரைக்கும் எனக்கு இது தேவை என்று நான் நினைக்கிற காரியத்தை நான் போய் பெற்றுக்கொள்ள God மாட்டேன். will look at your heart and He will honor that heart. தேவன் உங்க இருதயத்தை பார்த்து அவரே அது உங்களுக்கு கொடுப்பார். I mean, let's be humble. நாம் தாழ்மையா இருப்போம். Let's get rid of this door. நாம் இந்த கதவை அடைக்க போகிறோம். Let's close the door for the enemy. இந்த கதவை எதிரியாளர்களுக்கு நாம் அடைத்து வைக்க போகிறோம். Amen. Hallelujah. Amen. Let's look at the Hallelujah. next door. அடுத்த கதவை நாம் பார்ப்போம். Identity crisis. நமக்குள் இருக்கிற அடையாள நெருக்கடி. So this is one of the another big door that the enemy that we have opened for the enemy to come and play with us. எதிரியானவன் நமக்குள்ளாய் நம்ம வாழ்க்கைக்குள்ளாய் வரும்படி நாம் திறந்து வைத்திருக்கிற இன்னொரு கதவு நம்மளுடைய அடையாளத்தை குறித்தான இருக்கிற And it நெருக்கடி. started in the Garden of Eden itself. இந்த காரியமும் எங்க தொடங்கினது? இதுவும் ஏதேன் தோட்டத்துல தொடங்கின காரியம் So தான். that's the thing that devil is coming and speaking to Eve that if you eat this fruit you will become like God. ஏவாளே நீ இந்த பழத்தை சாப்பிடு, நீ இப்படியா தேவனை போலவே மாறி விடுவா என்று அங்க வந்து அவன் வஞ்சிக்கிறான். But Adam and Eve, they didn't know their identity, which is they were already made in the image and likeness of God. ஆனால் அதுக்கு மாறாக ஆதாமும் ஏவாளும் உண்மையாகவே அவர்கள் தேவனை போல் தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் அடையாளத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். When you are clear about your identity, உங்க அடையாளத்தை குறித்து உங்களுக்கு என்ன தேவன் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் பொழுது you are closing the door for the enemy. நீங்க எதிரிக்கு அந்த கதவை அடைக்கிறீர்கள். And God will use you mightily. அப்படியா இருக்கும் பொழுது தேவன் உங்களை மகிமையாய் So பயன்படுத்துவார். what is your identity? உங்களுடைய அடையாளம் என்ன? You are complete in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முழுமை பெற்றவர்களா The இருக்கிறீர்கள். enemy puts doubts in you, maybe this is not, maybe that you can't do. ஒருவேளை நீ இப்படியா இல்ல, உன்னால இதை செய்ய முடியாது என்கிற சந்தேகங்களை எதிரியானவன் வைப்பான் Close the என்றால் door on his face saying that I am complete in Christ. அவன் முகத்துக்கு முன்பாக இந்த கதவை நீங்க அடைத்து நான் கிறிஸ்துவுக்குள் முழுமையா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. Close the door for him saying that Christ lives in me. எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று சொல்லி அந்த கதவை நீங்க அடைப்பீர்கள். Close the door for him saying I am a masterpiece created in Christ for good works. கிறிஸ்துவுக்குள் நான் நற்கிரியைகளுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி என்று சொல்லி அந்த கதவை மூடுங்கள். God has made me kings and priests in his kingdom. தேவன் என்னை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருடைய ராஜ்யத்தில் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கதவை I மூடுங்கள். am the perfect flawless bride of Christ. நான் இயேசு கிறிஸ்துவோட பிழையில்லாத நான் ஒரு பழுதற்ற பிரைடா நான் இருக்கிறேன் என்று I சொல்லுங்க. am the righteousness of God in Christ. நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். I am a mighty warrior in நான் Christ. தேவனுக்குள் மைட்டி வாரியரா நான் So இருக்கிறேன். whenever enemy is coming and tempting you with your identity,
எப்பெல்லாம் எனிமி வந்து எதிரியானவன் வந்து உங்களுடைய அடையாளத்தை குறித்த சந்தேகங்களை கொண்டு வராகிறானோ, close the door for him with these words. இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த கதவை மூடுங்கள். In order to boost your identity, I encourage you all to read the book of Colossians and Ephesians, that is full of stuff where you can renew your identity on a daily basis. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபேசியரும் கொலோசியரும் நீங்க மாறி மாறி வாசிப்பீர்கள் என்றால் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். So we know the greatest disciple who got used in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல மிக வல்லமையாய் பயன்படப்பட்ட அப்போஸ்தலரை நாம் அறிந்திருக்கிறோம். Who's that? யார் அது? பவுல். So why all these identity related words in the Bible, verses in the Bible, who wrote? நம்மளுடைய அடையாளத்தை குறித்து எழுதின எல்லா வார்த்தைகளும் யார் எழுதினது? பவுல் தான் எழுதினார். Because he was clear about his identity. ஏனென்றால் பவுல் தன்னுடைய அடையாளத்தை குறித்து மிக தெளிவாக இருந்தார். Because he was clear about his vision. அவருடைய தரிசனத்தை குறித்து பவுல் மிக தெளிவாக இருந்தார். Because he was clear about who he is in Christ. கிறிஸ்துவுக்குள் பவுல் யாரா இருக்கிறார் என்பதை அவர் மிக தெளிவாய் அறிந்திருந்தார். He was used mightily in the kingdom of God. ஆகையால் தான் அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். And because of this guy was used in the kingdom of God, that is why we have our New Testament. Otherwise the disciples who lived with Jesus Christ, they have not written a lot of things. It is through Paul we get a lot of revelations. இந்த சீஷன் மூலமா தான் நாம் இவ்வளவு வல்லமையான புதிய ஏற்பாட்டின் வசனங்களை பெற்றுக்கொள்கிறோம். Another secret, my dear brothers and sisters in Christ. இன்னொரு ரகசியம் என் அன்பு சகோதரர்களே, when you are clear in your identity, உங்க அடையாளத்துல நீங்க தெளிவா இருக்கும் பொழுது you will be flooded with the revelations of God. நீங்க தேவனுடைய வெளிப்பாடுகளால நிரம்பி இருக்க போறீங்க. God will trust you with his revelations. தேவன் அவர் உங்களை நம்பி அவருடைய வெளிப்பாடுகளும் ரகசியங்களும் உங்களிடத்தில் அவர் பேச ஆரம்பிப்பார். God will trust you with the secret. தேவன் அவருடைய ரகசியங்களை உங்களிடத்தில் சொல்லி உங்கள் மேல் நம்பிக்கையா இருப்பார். So when you are not clear of your identity, what happens? உங்க அடையாளத்தை குறித்து நீங்க தெளிவா இல்லாத போது என்ன நடக்கிறது? You don't have a self value. உங்களையே நீங்கள் இன்னும் வேல்யூ பண்ணாம இருப்பீங்க. Low confidence. அதுல நீங்க ஒரு லோவான கான்ஃபிடன்ஸ்ல இருப்பீங்க. Always doubting yourself. எப்பொழுதுமே நம்மளை குறித்தே சந்தேகப்பட்டு கொண்டே இருப்போம். And sometimes when others are doing a good job, it will be really hard for us to clap hands. மற்றவர்கள் நல்ல காரியங்கள்ல நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்தும்படி நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். Because you yourself are not sure about who you are, then how can you clap hands for somebody else? ஏனென்றால் அவர்கள் போனா இல்லையே நான் இப்படி இருக்கேனே நான் அப்படி இருக்கிறேனே என்று நம்மளுடைய அந்த லோ கான்ஃபிடன்ஸ் மூலமா you will constantly compare yourself to somebody. எப்பொழுதுமே மற்றவர்களோடவே நம்ம கம்பேர் பண்ணி கொண்டே இருப்போம். You will have a resentment. Oh, why am I not doing this? Why can't I do this? You will have that resentment. என்னாலயே இதை செய்ய முடியல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்ற அப்படிப்பட்ட சிந்தனைகளே உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். Inferiority complex will kind of play with you like anything. தாழ்வு மனப்பான்மை நம்மளை முழுமையா ஆளுகை செய்து நம்மளை முழுமையா அதை ஆட்டி படைக்கும். When you are going through all these things, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள் கடந்து போகும் பொழுது it is not possible for you to live in the full potential that God has called you to live. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அவர் நமக்கு அழைத்திருக்கிற அந்த உண்மையான அந்த முழுமையான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. So what is your identity today? ஆகையால் உங்க அடையாளம் என்னவா இருக்கு? You are a masterpiece. நீங்கள் தேவனுடைய மாஸ்டர்பீஸா இருக்கீங்க. You are a unique creation in Christ. நீங்க தன்மை உள்ளவர்களாய் தேவனால படைக்கப்பட்டிருக்கீங்க. So stop comparing yourself with anybody and everybody in this world. மற்றவர்களோடு கம்பேர் பண்ணிக்கொள்வதை நீங்கள் நிறுத்துங்க. You are as special as Paul. நீங்க பவுலை போலவே நீங்களும் விசேஷமானவர்களா தனித்தன்மை உள்ளவர்களா இருக்கிறீங்க. Even to the extent you are as special as Jesus Christ himself. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போலவே நீங்களும் தனித்தன்மை உள்ளவர்களாய் நீங்க ஸ்பெஷலானவர்களா இருக்கிறீங்க. And God has called us uniquely to do a unique purpose that we have been called for. தேவன் உங்களை தனித்தன்மையோடு அழைத்து தனித்தன்மையான ஒரு காரியத்தை உங்கள் மூலமாய் செய்யும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். If you don't embrace your identity, உங்க அடையாளத்தை நீங்க கொண்டாடவில்லை என்றால் you will miss out on so many things. நீங்க अनेक காரியங்களை இழந்து விடுவீங்க. So not all of us are called to do everything. எல்லாரும் எல்லாவற்றையும் செய்ய அழைக்கப்படவில்லை. But only you can do what you are called to do. ஆனால் நீங்க செய்ய வேண்டியதை நீங்க மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. The other day I was listening to a pastor's message. ஒரு நாள் நான் ஒரு பாஸ்டரோட மெசேஜ் கேட்டுக்கொண்டிருந்தேன். He said, if Paul was trying to do Peter's job or Peter was trying to do Paul's job, it would have been a failure. ஒருவேளை பவுல் பேதுரு போலவும் பேதுரு பவுலை போலவும் வேலை செய்ய ஆரம்பித்திருப்பார் என்றால் அது அங்க தோல்வியில முடிந்து போயிருக்கும். That is why Paul writes in clearly, I don't know which book it is, writes clearly that
The Peter was called to preach the good news to the Jews, and I am called to preach the good news to the Gentiles. பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதர்கள் நற்செய்தி சொல்லும்படி அழைக்கப்பட்டார், நானோ புறஜாதிகளுக்கு நற்செய்தி சொல்லும்படி அழைக்கப்பட்டேன் என்று அங்க ஒரு இடத்துல தெளிவாக எழுதுகிறார். And until Paul realized this clearly, he was still trying to meld and gel with the Jews, and it was not a very successful ministry. பவுல் அவருடைய இந்த அழைப்பை அறிந்து கொள்கிற வரைக்கும் அவரும் யூதர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளும்படி அப்படியான காரியங்களை செய்து கொண்டு அங்க தோல்வியில தான் அவர் இருந்தார். So when Paul realized his vision, ஆனால் எப்பொழுது பவுல் தன்னுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டாரோ அறிந்து கொண்டாரோ, when Paul fully observed his identity in Christ, பவுல் தன்னுடைய கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய அடையாளத்தை முற்றிலுமாய் அவர் பெற்றுக்கொண்டாரோ, he did mighty things, my dear brothers. அவர் தேவ ராஜ்யத்திலே வல்லமையான காரியத்தை செய்தார். So let's stop doubting ourselves today. ஆகையால் நாம் சந்தேகப்படுகிற எல்லா காரியத்தையும் இப்பொழுதே இந்த நேரத்தில் நிறுத்துவோம். I cancel all the identity crisis problems in the name of Lord Jesus Christ. நமக்குள்ள இருக்கிற எல்லா அடையாள நெருக்கடியும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை நான் கேன்சல் பண்ணுகிறேன். An identity crisis is something that every believer will go through in their life. அடையாள நெருக்கடி என்கிற இந்த காரியம் ஒவ்வொரு விசுவாசியும் கடந்து போகிற ஒரு காரியம் தான். Every human being will go through in their life. எல்லா மனிதனா இருப்பார்கள் என்றால் இந்த அடையாள நெருக்கடிக்குள்ள கடந்து போவார்கள். Even Jesus went through this. இயேசுவும் கூட இந்த அடையாள நெருக்கடிக்குள்ள கடந்து போனார். Let's turn our Bibles to Matthew chapter 4. மத்தேயு 4ஆம் அதிகாரம். Let's read verse 3 and 6. 3-6 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் verse 6. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது. So Satan comes here and tempts Jesus. சாத்தான் இங்க வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். In the first temptation and the second temptation we see one word being repeated. முதல் சோதனையிலும் இரண்டாவது சோதனையிலும் ஒரு வார்த்தை இங்க மீண்டுமாய் ரிப்பீட் ஆகுகிறது. He says, if you are really the son of God, do this. நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்றால் இதை செய்யும் என்று சொல்லுகிறான். Now let's read the last verse of the previous chapter. இதுக்கு முன்பாக கடந்த சாப்டருடைய கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். Matthew chapter 3 verse 17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. So just before the temptation happened, இந்த சோதனை வருவதற்கு முன்பாக தான் there is a voice that is coming out of the heaven on Jesus saying that this is my beloved son in whom I am well pleased. பிதாவாகிய தேவன் வானங்களை திறந்து அவருடைய சத்தத்தின் மூலமா இதோ இது என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். So God has given an identity on Jesus Christ. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். That he is my beloved son. அவர் என்னுடைய நேசகுமாரன் என்கிற அடையாளம். And what is the next test? ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது? What is the thing following it? அதுக்கு பிறகு வந்த காரியம் என்னவா இருந்தது? Satan comes to test the identity of Jesus himself. எதிரியானவன் இயேசு கிறிஸ்துவோட அடையாளத்தையே சோதித்து பார்க்கும்படி அங்க வருகிறான். If Jesus had to go through this test, then imagine how much we will go through this. இயேசு கிறிஸ்துவே அடையாள நெருக்கடிக்குள்ள கடந்து போக வேண்டும் என்றால் நினைத்து பாருங்க நாம் எவ்வளவா இதுக்குள்ள கடந்து போக வேண்டும். And that is why we have to be really consistent about our confessions, especially when it is to do about our identity. ஆகையால் தான் நாம் நம்மளோட அடையாளம் என்று வரும்பொழுது நாம் அதை குறித்து சொல்லுகிற எல்லா தேவ வார்த்தைகள் கன்ஃபெஷன்ஸ் மேல நாம் நிலைத்து நிற்க வேண்டும். So let's be clear in our identity. நம்மளுடைய அடையாளத்தை குறித்து நாம் மிக தெளிவா when we are clear in our identity, நம்ம அடையாளத்தை குறித்து தெளிவா இருக்கும் பொழுது we are shutting the door for the enemy. நாம் எதிரிக்கு அந்த கதவை மூடுகிறோம். The last door, கடைசியான கதவு self righteousness, சுயநீதி. You may ask why we are talking about self righteousness. We are all in Grace Encounter Church, and why we are talking about self righteousness. இந்த சபையில் நாம் ஏன் சுயநீதி குறித்து பேசுகிறோம் என்றால் இது கிருபையை பேசுகிற இடம், கிருபையை பேசுகிற சபை என்று நீங்கள் கேட்பீர்கள். Let's turn our Bibles to Matthew chapter 26 verse 33 to 35. மத்தேயு 26ஆம் வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். I'll intend to finish in 10 minutes. Okay. So here Peter says, though they all fall away because of you, I will never fall away. So we know that Jesus says that, guys, you're going to betray me, you're going to run away from me. Peter says here,
Yeah, they will all go Jesus, but you know me, I will stand no matter what happens. மற்றவர்கள் எல்லாரும் புறம்பே போய்விட்டாலும் நான் உங்களோட நிற்பேன் ஆண்டவரே என்று பேதுரு இங்க சொல்லுகிறோம். So what do you think is the key where everybody fell away, everybody rejected Jesus, everybody denied Jesus, everybody betrayed Jesus, all the disciples? Do you guys agree? Yeah, everybody did. But why Peter were alone opened the door for the enemy to come and swift? எல்லா சீஷர்களும் இயேசுவை அங்க இடரலாகி அங்க இயேசுவை மறுதலித்து விட்டார்கள். ஆனால் பேதுருக்கு மட்டும் அங்க ஏன் எதிரியானவன் ஒரு கதவு அங்க திறக்கப்படுகிறது? Because he uses this word, though they do it, Lord, நான் பண்ண மாட்டேன். அவங்க வேணா பண்ணலாம் ஆண்டவரே, நான் பண்ண மாட்டேன். Yeah, self righteousness. So we are a church, when we go to God, now we are all experienced in apply. We are not self-righteous when we go to God. இப்பொழுது சபையே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனிடத்துக்கு போகும்போது நாம் அந்த சுய நீதியில இருப்பதில்லை. We go by grace. நாம் தேவனுடைய கிருபையை அறிந்து அந்த கிருபையின் மனப்பான்மையோட தேவனிடத்துல போகிறோம். We all know that we have been saved by grace through faith. கிருபையினால விசுவாசத்தின் மூலமா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். So self-righteousness is not a problem to anybody who is in this room. ஆகையால் இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுயநீதி என்பது ஒரு பிரச்சனை அல்ல. There is a big revival that is happening where we see that everybody is coming towards grace now. எல்லோரும் தேவனுடைய கிருபை நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த ரிவைவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். But when it comes to our brothers and sisters in Christ, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலிருந்து வரும் பொழுது we are still self righteous. நாம் அவர்களிடத்துல பழகுற பழக்கத்துல நாம் இன்னும் சுயநீதிகளா தான் இருக்கிறோம். When we get offended, நாம் சில நேரத்துல நாம் offend ஆகி விடுகிறோம். when we are going through problems, சில பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போகும் பொழுது are we applying that same grace that we apply on ourselves when we go to God for your brother or sister? நாம் பெற்றுக்கொண்ட அதே கிருபையை நாம் மற்றவர்களிடத்துல அந்த கிருபையை காட்டுகிறோமா? காட்டுகிறோமா? It is like, நானா இருந்தா அதை பண்ணிருக்க மாட்டேன், அது எப்படி அவங்க பண்ணலாம்? It's very easy for us to say because we judge others just because we don't do it. நம்ம அப்படியே ரொம்ப ஈஸியா சில காரியங்களை பேசி விடுகிறோம். ஏனென்றால் நாம் அவர்களை ஜட்ஜ் பண்ணுகிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நாம் இருக்கிறோம். So recently a couple of months ago I was talking to my friend. சில மாதங்களுக்கு முன்பாக என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசி கொண்டிருந்தேன். And we were like discussing about ourselves and then and she kind of mentioned about another family. எங்களை குறித்து பேசி கொண்டிருந்தோம். அவள் இன்னொரு குடும்பத்தை குறித்து பேசினாள். And she said, you know what, that person, they keep their house really dirty and it's a mess. அந்த குடும்பத்துல உண்மையாகவே அவர்களோட வீட்டை ரொம்ப அழுக்கா வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னார். And I also acknowledge because I have seen it with my own eyes. அதை நானும் ஒத்துக்கொண்டேன். என்னால் நானும் அதை என் கண்களால பார்த்ததால and the conversation ended. அந்த கான்வர்சேஷன் அங்கோட முடிந்தது. And then the Holy Spirit spoke to me like I right, when you don't have peace, you have done something wrong. அதுக்கப்புறம் ஆவியானவர் என்னத்துல உணர்த்தினார். நாம் தவறு செய்யும்போது நமக்கு நம்ம வருகிறோம் அல்லவா? Then I asked, okay Holy Spirit, what I have done now? ஆவியானவரே, நான் இப்ப என்ன தவறு செய்தேன் என்று கேட்டேன். And he said, okay, when she said that this person doesn't clean the house and you immediately acknowledged, அவள் இந்த குடும்பம் இப்படி குடும்பத்தை அழுக்காய் வைத்துக் கொள்கிறாள் என்று சொல்லும் பொழுது நீயும் அதை ஒத்துக்கொண்டாய். how were you able to acknowledge that? அதை நீ எப்படியா ஒத்துக்கொள்ள முடிந்தது? Just because you are a person who keeps the house clean, you were able to acknowledge it. நீ வீட்டை சுத்தமா வைத்துக் கொள்வதனால அந்த வீடு அழுக்கா இருக்குதுன்னு நீ சொல்ல முடிஞ்சது. If you were a person who doesn't keep the house clean, ஒருவேளை நீயும் உன் வீட்டை அழுக்கா வைத்துக் கொள்வாய் என்றால், you would have come up with thousand reasons as to why that person is like that. அந்த வீடு ஏன் அழுக்கா இருக்குன்னு சொல்லும்படியா 1000 காரணங்கள் உன்னிடத்தில் இருந்திருக்கும். Maybe I would have said, oh maybe they are busy, maybe they have lot to do, maybe this I would have found a lot of reasons because I know I myself was like that. ஒருவேளை அவங்களுக்கு இந்த கஷ்டம், அப்படி இந்த வேலை அந்த வேலை இருக்கலாம், அதனால தான் வீடு இப்படி அழுக்கா இருக்கலாம், ஏன்னா எனக்கும் அதே பிரச்சனை இருக்குது என்பதை நான் அறிந்திருப்பேன். So when just because you are good at something doesn't mean that your brother or your sister has to be good at the same thing. அப்படி என்றால் நீங்க ஒரு காரியத்துல நல்ல காரியம் நல்லதா இருக்கும் பொழுது அதே காரியத்துல உங்க சகோதர சகோதரியும் அவங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. Your friend could be
better in something else. உங்க நண்பன் மற்ற ஒரு காரியத்துல உண்மையாகவே சிறந்தவரா இருக்கலாம். When you can be better in something else. நீங்க அவரை விட மற்ற காரியத்துல சிறந்தவர்களா இருக்கலாம். This is again going back to the identity crisis. இதுவும் மறுபடியும் நம்முடைய அடையாளத்தை குறித்து தான் பேசுகிறது. If you can't be sure about your own identity, how can you be sure about your brother's identity or your sister's identity in Christ? உங்களுடைய சொந்த அடையாளத்தை குறித்து நீங்களே நிச்சயமில்லாமல் இருக்கும் பொழுது சகோதரரோட அடையாளத்தை குறித்து நீங்கள் எப்படி நிச்சயமா இருக்க The முடியும்? Bible says iron sharpens iron. வேதம் சொல்லுகிறது இரும்பு இரும்பு ஷார்பன் பண்ணுகிறது. இரும்பு தீட்டுது. தீட்டுகிறது. So if all of us are made unique and alike, there is no way that we are going to be sharpened. ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரியான காரியங்களோடு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருப்போம் என்றால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷார்பன் பண்ணிக்கொள்ள முடியாது. Maybe Sunita does something and that can annoy me. ஒருவேளை சுனிதா ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், அது என்னை I can judge Sunita. Okay, why is she doing that? அவள் ஏன் இப்படி செய்கிறாள் என்று நான் உடனடியாக எனக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து But if I know that she is a unique person in Christ and she is a masterpiece in Christ and she is like that for some reason, then I wouldn't be judging her for what she does. ஆனால் அவளும் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவ, அவளுக்கும் தேவனுடைய காரியங்கள் இருக்கிறது. ஆகையால் தான் அவளுக்குரிய காரியத்துல இப்படியா இருக்கிறார் என்ற அந்த தெளிவு எனக்கு வரும் பொழுது maybe what she doesn't sit well with me. அவள் செய்கிற காரியம் நான் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். And if that is happening, my dear brothers and sisters, in Christ God is tuning your patience level. அப்படியா நடக்குது என்றால் உண்மையாகவே தேவன் உங்களுடைய பொறுமையை அங்க சொந்தித்துக் கொண்டிருக்கிறார். We are going to learn endurance and patience and long suffering not in this world but with our brothers and sisters in Christ. நீடித்த சாந்தமா இருப்பதும் பொறுமையா இருப்பதும் தேவனிடத்தினால நம் சகோதரர்களிடம் தான் கற்றுக்கொள்ள போகிறோம். And when we are not judging your brothers and sisters in the way that we are judging ourselves before God, நம்முடைய சகோதரிகளை நம்மை போல நாம் அவர்களையும் ஜட்ஜ் பண்ணாமல் இருப்போம் என்றால், when we are not applying the same grace that God gave to us to our brothers and sisters in Christ, தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபையை நாம் அவர்கள் மேல பயன்படுத்தாமல் இருப்போம் என்றால், you are opening the door for the enemy. அந்த நேரத்துல நீங்கள் எதிரியானவனுக்கு ஒரு கதவை திறந்து கொடுக்கிறீர்கள். Let's read James chapter 4 verse 10 to 12. யாக்கோபு 4 அதிகாரம் 10-12 வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அதான் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி வெர்ஸ், and it followed by ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயே ஆனால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். So what does it say when you are talking against your brothers and sisters in Christ? உங்க சகோதரர்களுக்கு எதிராக நீங்கள் பேசுவீர்கள் என்றால், or when you can't stand with your brothers and sisters in Christ, அவர்களுக்கு எதிர்த்து நீங்கள் நிற்பீர்கள் என்றால், you are being judged by the law. நீங்க தேவனால நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். You are judging them per the law. நீங்க தேவனால அவரை நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள். And when you are judging others by the law, மற்றவர்களை நீங்கள் நியாய தீர்ப்பீர்கள் என்றால், and we can't expect grace to operate on us. தேவ கிருபை எனக்குள்ள கிரியை செய்யும் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது. So let's stop being self-righteous. ஆகையால் மற்றவர்களை நாம் நியாயம் தீர்ப்பதிலும் நாம் சுயநீதியா இருப்பதை நாம் நிறுத்துவோம். Let's stop being self-righteous towards our brothers and sisters in நம்முடைய Christ. சகோதரரிடத்தில் சுயநீதியாய் செயல்படுகிற காரியத்தை நாம் நிறுத்துவோம். Let's start applying the grace of God on our brothers and sisters in நாம் Christ. பெற்றுக்கொண்ட அதே கிருபையை நம்முடைய சகோதரர்களுக்கும் நாம் கொடுக்க ஆரம்பிப்போம். And as I was meditating upon especially this gate, இந்த வார்த்தை இந்த கதவை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, the Holy Spirit asked me to encourage the church congregation to do a prophetical act today. ஆவியானவர் நம்முடைய சபை ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் என்னிடத்தில் சொன்னார். After the end of the service, இந்த சர்வீஸ்க்கு பிறகு, every sister, I want you to hug every other sister here. இங்க இருக்கிற சிஸ்டர் எல்லா மற்ற சிஸ்டர்ஸையும் நீங்கள் கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். Every brother has to hug every other brother here. இங்க இருக்கிற எல்லா சகோதரரும் மற்ற சகோதரனை நீங்கள் கட்டி அணைக்க வேண்டும். And as you hug,
அப்படியா நீங்கள் கட்டி அணைக்கும் பொழுது speak on them that I apply God's grace on you. நான் பெற்றுக்கொண்ட அதே கிருபை நான் உன்மேலும் பேசுகிறேன் என்று அறிக்கை செய்யுங்க. And just in case if you have anything against them in your heart, forgive them. அவர்களுக்கு எதிராக உங்கள் இதயத்தில் ஏதாவது காரியம் இருக்கும் என்றால் மன்னித்து விடுங்கள். Shall we do it? அதை நாம் செய்வோமா? Okay, the last thing. கடைசியாய் So in order to close all these doors, you have a primary key in your hand. இந்த கதவுகள் யாவும் நாம் மூடும்படியாக நமக்கு ஒரு சாவியை தேவன் One தந்திருக்கிறார். key can close all these doors at once. ஒரு சாவி இந்த எல்லா கதவுகளையும் மூடிவிடும். What is it? அது என்ன சாவி? That is the promise that God gave through pastor this year. பாஸ்டர் மூலமா தேவன் நமக்கு சபைக்கு தந்த இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம். The joy of the Lord is your strength. Amen. தேவனுடைய சந்தோஷம் அவருடைய மகிழ்ச்சி தான் நம்மளுடைய பலனா இருக்கிறது. When you want to keep the joy of the Lord as your strength, தேவனுடைய மனமகிழ்ச்சி நமக்குள்ள இருக்குமானால், if you keep that being in the joy of the Lord as your strength always, தேவனுக்குள்ள நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என்று அந்த பலனுக்குள்ள இருப்பேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், there is no way that you are going to open these doors. ஒரு நாளும் இந்த கதவுகளை நீங்க இனி திறக்க முடியாது. Being self righteousness, you can't be joyful. ஒருவேளை சுயநீதியில் இருப்போம் என்றால் நாம் நிச்சயமாக மகிழ்ச்சியா When you are இருக்க not முடியாது. sure about who you are, then you can't be a joy. நம்முடைய அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ளாத முடியும் நேரத்துல நாம் சந்தோஷமா இருக்க When முடியாது. your heart is for money and material things, you can't be in joy. நம்ம இருதயம் எப்போதெல்லாம் உலகத்தின் மேல உலகத்தின் பண ஆசை மேல இருக்கோ அப்ப நம்ம When you சந்தோஷமா are இருக்க hiding your முடியாது. feelings and emotions from God, you can't be in joy. தேவனிடத்துல நம்முடைய இமோஷன்ஸ் நம்முடைய டிசைர்ஸ் எல்லாத்தையும் மறைத்து விடும் என்றால் அதிலும் நாம் சந்தோஷமா இருக்க When you are முடியாது. being unforgiving, you can't be in joy. மன்னிப்பின் மேல நாம் இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமா இருக்க So முடியாது. all these things will steal your joy, and if you choose to live in the joy of the Lord, or if you choose joy of the Lord as your strength, you are pretty much closing all these doors for the இந்த enemy. கதவுகள் யாவும் நம்முடைய சந்தோஷத்தை திருடி விடுகிறது. ஆகையால் நாம் எப்பொழுது நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுகிறீர்களோ அப்போது இந்த கதவுகள் எல்லாம் I அடைக்கப்படுகிறது. don't know about all of you, but I took that promise really serious. மற்றவர்களை குறித்து எனக்கு தெரியாது. நான் உண்மையாகவே இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நான் சீரியஸா The எடுத்துக்கொண்டேன். joy of the Lord delivered me from so many things. அந்த தேவ மனமகிழ்ச்சி தான் என்னை அநேக காரியத்திலிருந்து என்னை விடுவித்தது. You would have seen me like previously preaching. I always be very conscious and close my eyes. I don't have that boldness and all those things, but when I started operating on the joy of the Lord, I was delivered. நான் கடந்த முறை பிரசங்க போதெல்லாம் நான் ஒரு மாதிரி கான்ஷியஸா கண்களை மூடி அப்படியா எல்லாத்துக்கும் தயக்கத்தோடு இருப்பேன். நான் எப்பொழுது தேவ மனமகிழ்ச்சி நான் எடுத்துக்கொண்டேனோ பெற்றுக்கொண்டேனோ நான் தைரியமா இப்பொழுது நிற்க Because I don't care about what the world thinks of me. உலகம் என்னை குறித்து என்ன நினைக்குது என்று எனக்கு I know who I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன். I don't care about the opinions of what I think. No, maybe people don't have any opinion about you, but you think people may have opinion about it. That's a மற்றவர்கள் என்ன problem. குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்ற இந்த மனப்பான்மை என்னிடத்துல ஒரு நாளும் இருப்பதில்லை. So when I operated, Lord, you love me and I love you, and let's be happy all the time, and that joy, my dear brothers and sisters in Christ, delivered me from so many things. தேவனே நீங்க என்னை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆகையால் இந்த மனமகிழ்ச்சிக்குள்ள நான் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலிருந்தும் தேவன் என்னை So விடுவித்தார். the joy of the Lord is our strength. தேவனுக்குள்ள இருக்கிற அந்த மனமகிழ்ச்சி தான் நம்மளுடைய பலனா And இருக்கு. as you operate in joy, you are closing all the doors for the enemy. இந்த மனமகிழ்ச்சிக்குள்ள நீங்க செயல்படும் பொழுது எல்லா எதிரியோட கதவுகளையும் நீங்க மூடுகிறீங்க. Let's put Isaiah chapter 60. So once we close all these doors, what is going to happen? இந்த கதவுகள் யாவும் நாம் மூடின பிறகு என்ன நடக்கிறது? I'll finish with this. நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். So here there is a prophetic promise that is coming towards you. எங்க தேவன் ஒரு தீர்க்க தரிசனமான ப்ராமிஸ் தருகிறார். Isaiah 60. 60 verses 11 to 19. I want everybody to turn your Bibles and read this. உன்னிடத்துக்கு I'll read it in English and then we will read it in Tamil. So as you close all the gates to the enemy, உன்னுடைய எல்லா கதவுகளையும் மூடின பிறகு the Lord says, தேவன் this சொல்லுகிறார், prophetic word is coming towards you. இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்களிடத்தில் வருகிறது. As you chose
as you choose to close the gates for the enemy. எதிரிக்கு நீங்க எல்லா கதவுகளும் மூடும்படியான எடுக்கும் பொழுது I declare in the name of Lord Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை நான் சொல்லுகிறேன். your gates will be open continually. உன்னிடத்தில் உன்னுடைய கதவுகள் திறக்கப்படும். They will not be shut day or night. அவர்கள் இரவும் பகலும் மூடாமல் இருக்கும். So that people may bring you the wealth of nations. புறஜாதிகள் அவர்களுடைய ஐஸ்வர்யங்களிடத்திலிருந்து கொண்டு With their kings வருவார்கள். led in procession. அவருடைய ராஜாக்கள் உங்களை தேடி The sun வருவார்கள். will no longer be your light by day. சூரியன் உங்களுடைய ஒளியா இனி இருக்காது. Okay. For the nation or the kingdom which will not serve you shall perish. உங்களை சேவிக்காத எந்த தேசமும் அங்க நாசமடைந்து போகும். And the nation shall be utterly ruined. அந்த தேசங்கள் யாவும் அங்க அழிந்து போகும். The glory of Lebanon will come to you. லெபனோனின் மகிமை உங்களிடத்தில் வரும். The cypress, the juniper and the cedar together to beautify the place of my sanctuary. உங்களுடைய அந்த சாங்சுரி அழகுபடுத்தும்படியான காரியங்கள் வரும். I will honor and make the place of my feet glorious. நான் உங்களை கனப்படுத்தி என்னோட மகிமை அங்க கொடுப்பேன். The sons of those who oppressed you will come down bowing to you. உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் இனி உங்களிடத்தில் வந்து கீழே விழுவார்கள். And everyone who despised you and treated you disrespectfully will bow down under the soles of your feet. உங்களை கேவலப்படுத்தினவர்கள் உங்க பாதத்திலிருந்து விழுவார்கள். And you will be called the city of the Lord. And நீங்க தேவனுடைய பட்டணம் என்று The அழைக்கப்படுவீர்கள். Zion of the Holy One of Israel. ஜாயனாகி இஸ்ரவேல் தேவன் இதை சொல்லுகிறார். My dear brothers and sisters in Christ, என் அன்பு சகோதர as சகோதரிகளே, you close the gates for the enemy, எதிரியானவனுக்கு நீங்க கதவுகளை மூடும் பொழுது open gates is what God is having for you. இப்படிப்பட்ட திறந்த வாசலை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். God wants you to be the city of Him. தேவன் அவருடைய பட்டணமா நீங்க இருக்க வேண்டும் என்று You விரும்புகிறார். can't be called the city of the Lord by opening a door for the enemy here and there. எதிரியானவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்து கொடுத்து விட்டு What is- நான் தேவனுடைய how will a பட்டணம் city என்று of- சொல்ல முடியாது. How will the city of the Lord look like? தேவனுடைய பட்டணம் எப்படியா It காண்பிக்குமா? will be protected. அது எப்போதுமே There is பாதுகாக்கப்பட்டிருக்கும். no sorrow there. அந்த இடத்துல எந்த வேதனையும் இருக்காது. There is no unwanted things in the city of the Lord. அந்த பட்டணத்துல தேவையில்லாத காரியங்கள் இருக்காது. There is only joy. அந்த இடத்துல எப்போதும் சந்தோஷம் தான் There is இருக்கும். only abundance. அந்த இடத்துல எப்போதும் நிறைவு தான் There இருக்கும். is protection and safety. அந்த இடத்துல எப்போதும் பாதுகாப்பு இருக்கும். And that place is filled with good things. அந்த இடம் எப்போதும் நன்மையினால நிரம்பி இருக்கும். I declare and decree in the name of Lord Jesus இந்த Christ this morning வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் மேல நான் அறிக்கை that you செய்கிறேன். will be called the city of the Lord. நீங்கள் தேவனுடைய பட்டணம் என்று அழைக்கப்படுவீர்கள். And let's close the door for the enemy. ஆமென். இப்படியாய் எல்லா கதவுகளும் எதிரியானவர்களும் அடைக்கப்படும். Close the gates for this open gate to operate in இந்த your life. திறந்த வாசல் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் மற்ற எல்லா கதவுகளையும் நீங்க மூடிவிடுங்க. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. Amen. ஒரு பலத்த கரத்தட்டுகளோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Lord. Thank you Jesus. Amen. How many of you were strengthened this morning? Amen. Time to reflect on ourselves. Amen. Examine ourselves. Ponder ourselves. Amen. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. சில நேரத்தில் வந்து அப்பா அம்மார்கள் எவ்வளோ சொன்னாலும் பிள்ளைங்க கேட்காது பாருங்க. ஆனால் அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பட்டுன்னு அப்படியே அடங்கிடுவாங்க. எங்கள் வீட்டில் அதான் பாருங்கள். எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உடனே காரியங்கள் மாறிடும் பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சில நேரத்தில் அம்மாமார்கள் வந்து பிரசங்கம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்கள் சபைகளில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிகாஸ் தே ப்ரீச் தேர் ஹார்ட். ஆமென். ஒளிவு மறிவில்லாமல் இருதயத்தை அவர்கள் பிரசங்கிப்பார்கள். அதனால தேவன் வந்து இந்த ரெண்டு செய்தியும், இந்த தேவனுடைய முதல் வருகையும் சரி ரெண்டாவது வருகையும் சரி, அது வந்து பெண்களை கொண்டு தான் கர்த்தர் அறிவித்தாராம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களை வச்சு சொன்னாக்கா உலகம் கேட்கும் அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ as church we always encourage சகோதரிகளை நாம் அதிகமாக உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். வரப்பு நாட்களில் அநேக ஊழியங்களை நாம் சேர்ந்து கர்த்தருக்கென்று நாம் செய்து தெய்வ மகிமை நாம் மையப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா.
And thank and praise God, First Nancy for bringing us this morning this powerful word to examine ourselves, ponder on God's word. Amen. ஒரு புயல் அடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஹalleluya. இதில் என்னது இந்த ஒந்தே பாரத் ட்ரெயினில் போன மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்பீடாக டெஸ்டினியை வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் அது கிளியரு. We reached the destiny. Amen. Amen. There is a word இல்லையா? After storm there is a calm. என்ன சொல்லுவாங்க? Calm. After the storm be still. Amen. அது மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த மாதிரி ஒரு தேவ பிரசனத்தில் நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆமென். நான் என்னையே குறித்து நான் சில காரியத்தில் நான் எக்ஸாமின் பண்ண ஆரம்பித்தேன். Amen. That's good sometimes that we sit and examine ourselves in the presence of God. Lord. Amen. அதுக்கு ஓப்பன் ஹார்ட் ரொம்ப அவசியம் பாருங்க. Amen. You need to have a learning heart. Hallelujah. இப்போ நம்ம சபையில் வந்து இதுதான் நம்மகிட்ட எல்லாம் இருக்கணும். இட்ஸ் நாட் எவ்ரிபடி நோஸ். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து ரேச்சிலே வந்து இங்கே நின்று பிரசங்கம் பண்ணாலும் சரி, சுவாஷுவே வந்து இங்கே பிரசங்கம் பண்ணாலும் சரி, நாம் மூத்தவர்களாக நாம் உட்காந்துனா பண்ணாத கேட்கணும். அதான் லேர்னிங் ஹார்ட். அப்படிப்பட்ட இருதயத்தோடு தான் ஆவினர் பேசுவார். நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். ஆமாம், ஒன்று நான் கற்றுக்கொண்டேன். வார்த்தைன்னு வரும்போது ரொம்ப கவனமாக, நான் யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி ரொம்ப கவனமாக அதை நான் கேட்பேன். பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் தி வேர்டு, பிகாஸ் ஐ நோ காட் வில் ஸ்பீக் த்ரூ தெம். ஆமென். ஹல்லேலூயா. யாரும் சொல்லாததை சில நேரத்தில் ஆண்டவர் வந்து பிள்ளைகளை கொண்டு ஆமென் கர்த்தர் நம்மோடு பிரசங்கம் பண்ண வைப்பார், நம்மோடு பேச வைப்பார். அந்த மாதிரி we need to have that learning heart. When you have that learning heart, God can use anybody and everybody to talk to us. Amen. This morning God has used Nancy to share his word, to bring his thoughts in our midst. Thank and praise God. Amen. Quickly I would like to call upon Rachel to come forward and lead us into the offering session. Amen. Before that, let's take our offering, our tithes and offering கையில் எடுத்து பயபக்தியோடு ஒரு ரெவரன்ஸில் we are going to sow in the kingdom of God. Amen. Hallelujah. Hallelujah. Come, Richard, come. Let's all repeat this faith confession. The Bible says God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. Offer to back அந்த பாக்ஸில் இருக்கா? Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. So let's get prepared for another heavy dose for next week. Amen. கொஞ்சம் ஹெவி டோஸாகவே கொடுத்துன்னு வரார் ஆண்டவர். போன வாரம் நல்ல ஒரு ஹெவி டோஸ், இந்த வாரம் ஒரு நல்ல ஹெவி டோஸு, அதுக்கு முன்ன வாரம் ஒரு நல்ல ஹெவி டோஸு. சில நேரத்தில் கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்தா தான் கேட்குது பாருங்க அந்த பாடிக்கு. ஆமென். லாஸ்ட் வீக் சர்மனே ரொம்ப அற்புதமாக அவனை நடத்துகிறார் சகோதரி ஷேபாவை கொண்டு. நான் பேசியிருந்தேன் நான் ஒய்ஃபோட இது அபவுட் தி ஹோலி ஸ்பிரிட். அது ஒரு ஹெவியான ஒரு ஹெவி டோஸ். ஆமென். கர்த்தர் அப்படியாக இந்த வாரம் ஒரு நல்ல ஹெவி டோஸோடு நம்ம நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் வீக் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் another heavy dose. Let God use. Amen. ஒன்றும் இல்லை, we don't have any இது ஓகே. சரி, let's bow down for the benediction. Let's pray. Hallelujah. Thank you, Father God. In the name of Jesus, we come before the throne of grace boldly, Lord, this morning, because your word invites us to come before your throne boldly, Lord.
so that we may find grace, we may find mercy in times of a need of Father God. We thank you, Lord, for speaking to us this morning. Thank you that you poured out your heart, O God. It's so vital, O God. Yes, Lord. Thank you for touching those subjects in our life this morning. Content, forgiveness, love of money. Yes, Lord. These things plays a very vital role in our life, O Master. This morning, O Lord, thank you for allowing us to examine us this morning, Lord. In your presence, through your word, along with the Holy Spirit. And we obey, O Lord. Hallelujah. Lord, we want to punish all disobedience in our life. There are days that we disobeyed you, Lord. The only way to punish disobedience is through obedience. And today, Lord, we heed your word. We obey your word. As your word says, we are not just hearers of your word, but we are doers of your word. We do your word, O Lord. Yes, we forgive the one who is not worthy of forgiveness of Father God. But still, because we were unworthy, Lord, of forgiveness, but you forgave us, O Lord. The same manner, help us to forgive. Help us to be content. Help us, Lord, to shut all the open doors. Let all the open doors of the enemy be shut in the name of Jesus. Hallelujah. This morning, Lord. Oh, Rabba Sikru Hondolo Robo Shifru Hotini Kandala Rabose. Yes, Lord. If there is any door that we have left open, let it be shut down in the name of Jesus this morning, Lord. Let that door that which you have opened for us be opened all the time for us, O God, that we may have access into that very door, O God, and find what we are called. Thank you, Lord, once again for this time, Lord. Continue to lead us and guide us, Lord. I thank you for Sister Nancy who shared the word this morning. Continue to empower her, God. Strengthen her, oh Father God. In the midst of all the problems that she is going through, we pray that, Lord, that your will be done in her life, oh Father God. That you will take her and use her for your glory, O Master. Thank you, Lord. ஒப்புக்கொடுக்கிறோம். அப்படியே எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாய் ஒவ்வொரு சகோதரி எடுத்து பயன்படுத்துங்க இந்த கடைசி நாட்களில். ஆண்டவரே, உங்க நாம மகிமை பெறட்டும் ராஜா. ஒப்புக்கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். We give you all the glory and honor. In the most precious name of our Lord and Savior Jesus Christ we pray. Amen. Amen. Let's bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, sweet fellowship and communion of the Holy Spirit continuously lead us in this very conscience to always make choice in spirit, not in flesh. In Jesus' name, amen. Amen. God bless you all. Thank you.